சினிமா பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குறிப்பா ஹாலிவுட் பிரியர்களுக்கு இந்த மொசாட் அப்படிங்கிற பேர் வந்து நல்லாவே ஒரு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஆனா, இந்த மொசாடோட உண்மையான வரலாறு, அந்த சினிமா கதைகளை எல்லாம் விட ரொம்ப விறுவிறுப்பானது, பரபரப்பானது. உண்மையிலேயே இந்த மொசாட் என்ற அமைப்பு யார் எதற்காக தொடங்குனாங்க? இஸ்ரேல் என்கிற இந்த சின்னஞ்சிறிய நாட்டை சேர்ந்த இந்த உளவு அமைப்பு உலகம் முழுக்க புகழ்பெற்று இருக்கிறது வந்து எதனால? அவங்களுக்கு வந்து என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருக்குது? என்னென்ன அதிகாரங்கள் இல்ல? அந்த அதிகாரங்களை எல்லாம் மீறி அவங்க வந்து செயல்படுவதாக சொல்கிறார்களே, அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் உண்மை அப்படிங்கிற ஒரு பட்சத்துல, அந்த மொசாட வந்து கட்டுப்படுத்துற ஆற்றல் வந்து யார்கிட்ட இருக்கு? எங்கெல்லாம் அவங்களுடைய கைகள் வந்து நீண்டிருக்கு? அவங்களுக்குடைய இந்த வெற்றி தோல்விகள் என்னென்ன? இது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். 1939 இருந்து 1945 வரைக்குமே இது வந்து 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருந்த ஒரு சமயம். இந்த காலகட்டத்துக்குள்ள தான் யூதர்களுடைய அந்த அழிப்பு, யூதர்களுக்கு எதிரான சில நடவடிக்கைகள் அப்படின்னு யூதர்கள் வந்து பல்வேறு விதமான இடங்கள்ல வந்து சிதறி கிடந்தாங்க. ஐநா சபையோட தூண்டுதலின் பேர்லயும் அமெரிக்காவுடைய அந்த ஆதரவை வச்சுதான் 1947ல இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து உருவாகுது. பாலஸ்தீன் வந்து இரண்டா வந்து பிரியிறாங்க. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன். அரபு நாட்டோட நிலப்பரப்பையும் இந்த எகிப்து நாட்டோட நிலப்பரப்பையும் எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டையும் ஒன்றிணைச்சு தான் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு சின்ன நாடு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படி அந்த இஸ்ரேல் நாடு அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் நம்ம தாய் பூமி, எல்லா யூதர்களும் இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு வாங்க அப்படின்னு வந்து ஒரு அறிவிப்பை வந்து விடுறாங்க. யூதர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்டிலையுமே வந்து சிதறி இருந்தாங்க. இவங்க வந்து நிம்மதியா வாழ முடியாதுங்கிற ஒரு நிலை வந்து அந்த 2ஆம் உலக போருக்கு முன்னாடியும் இருந்தது, பின்னாடியும் இருந்தது. இந்த இஸ்ரேல் நாட்டை வந்து எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இந்த அரபு நாடுகள். இஸ்ரேல் நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப அந்த நாடு வந்து உருவாகிருச்சு. இப்ப அவங்கள வந்து அந்த நாட்டை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து கண்டிப்பா உளவு பிரிவு அப்படிங்கிறது தேவை. அதுல வந்து ஆர்மி, மிலிட்ரி வெப்பன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கு கண்டிப்பா ஸ்பை ஏஜென்ட்டை வந்து உருவாக்கணும். எங்க இருந்தெல்லாம் தன்னுடைய நாட்டுக்கு வந்து ஆபத்து வருது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு இவங்கெல்லாம் இதை வந்து செஞ்சு ஆகணும். அன்றைய இஸ்ரேல் பிரசிடென்ட் ஜேம் வெய்ஸ்மேன் வந்து என்ன பண்றாருன்னா 3 உளவு பிரிவுகளை வந்து கொண்டுட்டு வர்றாரு. பரிவ் ஆஃப் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ், ரெண்டாவது வந்து பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், இன்னொன்று வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி. இந்த மூன்றையுமே உள்ளடக்கியது தான் இஸ்ரேல் நாட்டோட படை. இதுல இந்த பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் தான் 1950ல பெயர் மாற்றம் செஞ்சு மொசாட் அப்படின்னு வந்து பெயர் மாற்றம் வந்து செய்றாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆப்ரேஷன். 1930ல இருந்து 1940 வரைக்குமே இந்த யூதர்களை எல்லாம் ஒன்று சேர்த்தது தான் இந்த மொசாட் அப்படிங்கிறது. மீதி இருக்கிற இந்த ரெண்டுமே வந்து எதுக்கு அப்படின்னாக்க செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் அந்த உள்நாட்டுல ஏதாவது பிரச்சனைகள் நடந்தா அதை சமாளிக்கிறதுக்கும் வச்சிருக்கிறாங்க. இந்த பெரிவ் ஆஃப் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸை வந்து ஏமன் அப்படின்னு வந்து பெயர் மாற்றம் செய்கிறாங்க. இன்டர்னல் செக்யூரிட்டியை வந்து ஷின் பெட் அப்படின்னு வந்து மாத்துறாங்க. இப்போ இந்த மொசாடோட வேலை வந்து என்ன அப்படின்னாக்கா இஸ்ரேல் நாட்டில இருந்து யாரெல்லாம் வெளியில போறாங்க, வெளியில இருந்து யாரெல்லாம் உள்ள வர்றாங்க, அப்புறம் மற்ற நாடுகள்ல இருந்து ஏதாவது பிரச்சனை வருதா, இதெல்லாம் பார்க்கறது தான் இந்த மொசாடோட ஒரு முக்கியமான ஒரு வேலை. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இந்த மொசாட் வந்து கலெக்ட் பண்ணி யாருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, அந்த இஸ்ரேலோடைய அந்த பிரசிடென்ட்கிட்ட மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுவாங்க. 1951ல தான் மொசாட் வந்து அஃபிஷியலா வந்து ஃபார்ம் ஆகுது. ரெவன் ஃப்ளாக் இவர் வந்து இஸ்ரேல் நாட்டோட பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்து மொசாடோட ஹெட்டாவும் மாறுறாரு. 1948 இந்த காலகட்டத்தில் வந்து யார் இவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அமெரிக்காவோட இஐஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து இவங்களை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. இந்த மொசாட்ல வேலை பார்க்குறவங்க ரொம்பவே வந்து ஆக்டிவாக வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம நாட்டை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. மொசாடை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு வந்து நட்பு நாடுகள் அப்படிங்கிறதே வந்து கிடையாது. மற்ற நாட்டை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு சுயநலமாக தான் வந்து இருப்பாங்க.
அமெரிக்கால உள்ள ஜான் ஃபேவன்னு ஒருத்தர் இஸ்ரேலுக்காக வந்து அமெரிக்காவோட அந்த ரகசிய கோப்புகளை எல்லாத்தையுமே வந்து இஸ்ரேல்ட்ட வந்து கொடுக்குறாரு. இத வந்து அந்த அமெரிக்காவோட சிஐஏ அமைப்பு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஜான் ஃபேவன் மேல வந்து ஒரு டவுட் வருது. அதுக்கப்புறமா அவர வந்து கண்காணிச்சு, இவர் வந்து மொசாடுக்கு வந்து உதவி பண்றாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு, அந்த ஜோனாசன வந்து ஜெயில்லயும் வந்து போடுறாங்க. மொசாட் வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவர வந்து நீங்க விடுதலை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அமெரிக்கா வந்து இத வந்து மறுத்துடுறாங்க. இருந்தாலுமே ஒரு 12 வருடங்களுக்கு அப்புறமா அவர வந்து விடுவிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து இஸ்ரேல் நாடு வந்து அவருக்கு வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் வந்து குடுக்குறாங்க. அவர் வந்து அங்க வந்து இருக்கிறாரு. இஸ்ரேல் நாட்டோட அந்த மொசாட பொறுத்தவரைக்கும், அவங்க நாட்டுக்கு யாராவது துரோகம் பண்ணுனாங்கன்னா, அவங்கள வந்து யாருன்னு பார்க்க மாட்டாங்க. எந்த விசாரணையும் வந்து விசாரிக்க மாட்டாங்க. அவங்கள வந்து உடனே வந்து கொன்றுவாங்க. இந்த இஸ்ரேலோட உளவாளிகள்ங்கிறது எல்லா நாட்டிலயுமே வந்து இருப்பாங்க. இஸ்ரேல் நாட்டுக்கு எதிரா யாராவது அதாவது எந்த நாடாவது அவங்களுக்கு வந்து எதிர்ப்பா இருந்தாங்கன்னா, அந்த உளவாளி மூலியமா அந்த நாட்ட வந்து துன்புறுத்துவாங்க. இப்ப மொசாட பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் அங்க வந்து சேரலாம் அப்படின்னாக்கா, அந்த மொசாட்ல சேர்றதுக்கு வந்து யூதர்களுக்கு வந்து முன்னுரிமைங்கிறது உண்டு. இவங்களுக்கு வந்து குடுக்குற அந்த ட்ரெய்னிங் வந்து என்ன குடுப்பாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அது ரொம்ப சீக்ரெட்டா தான் வச்சிருப்பாங்க. மொசாடோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இஸ்ரேல்ல உள்ள டெல் எவிவ். இதுல வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு கூட யாருக்குமே வந்து தெரியாது. இந்த மொசாட் அமைப்புல சேர்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா பல்வேறு மொழிகள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஹெக்டிக்கான ஒரு சிச்சுவேஷனை வந்து அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல வந்து அவங்க வந்து கை தேர்ந்தவங்களா இருக்கணும். அமெரிக்காவுடைய அந்த சிஐஏங்கிற உளவு பிரிவையே கண்காணிக்கிறதும் வந்து இந்த மொசாடோட வேலை தான். இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இஸ்ரேல் வந்து 158 மடங்கு ஒரு சின்ன நாடு தான். அங்க வந்து 3000க்கும் மேற்பட்ட அந்த தகவல் தொழில்நுட்பம் அந்த பிரிவுகள் வந்து இருக்குது. 1948ல தான் இஸ்ரேல் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்ப வந்து அந்த ஜீவ்ஸோட பாப்புலேஷன் வந்து வெறும் 50% தான். அதாவது 8 லட்சம் பேர் தான் அன்றைக்கு வந்து இருக்கிறாங்க. அதுலயும் 6% தான் வந்து யூதர்கள் வந்து இருக்கிறாங்க. இப்ப 2018ல வந்து 50% யூதர்கள் வந்து இஸ்ரேல் நாட்டுல வந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுல வந்து 74% வந்து யூதர்களா இருக்கிறாங்க. 23% அரேபியர்கள். மீதம் இருக்கிறவங்க தான் பலதரப்பட்ட மக்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த உலகத்துல நடக்கிற ட்ரேட்ல வந்து 70% யூதர்களோட அந்த கையில தான் இருக்குது. இஸ்ரேல்ல வந்து நெகோவி அப்படிங்கிற ஒரு பாலைவனம் இருக்குது. இஸ்ரேலோட அந்த பாதி நிலப்பரப்பை வந்து இந்த நெகோவி அப்படிங்கிற பாலைவனம் வந்து எடுத்துக்குது. இப்ப அங்க வந்து இஸ்ரேல் நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்லயுமே வந்து ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அங்க வந்து கார்ட்டூன் வந்து பேண்ட். ஆனா கார்ட்டூனோட முதலாளி யாருன்னு பார்த்தாக்கா இஸ்ரேல் நாட்டவர்கள் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் மற்ற நாட்டு குழந்தைகள் இந்த கார்ட்டூனை வந்து பார்க்கலாம். அதை பார்த்து கெட்டு குட்டிச்சோரா ஆகலாம். ஆனா அவங்க நாட்டுல வந்து அந்த கார்ட்டூனை வந்து அந்த குழந்தைகள் வந்து பார்க்கக்கூடாது. யூதர்கள் வந்து அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட அந்த படிப்பை வந்து படிக்கணும் அப்படின்னாக்க அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா $5,000 கொடுத்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல குறைஞ்சது 15 நபர்களையாவது அவங்க வந்து வேலைக்கு வந்து அமர்த்தணும். அதுல வந்து அந்த $5,000 வந்து $15,000 வந்து அவங்க ஒன்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட படிப்பை வந்து அவங்களால படிக்க முடியும். இஸ்ரேல் உள்ள மிலிட்ரியை பொறுத்த வரைக்கும் அங்க உள்ள குடிமக்கள் வந்து மிலிட்ரியில வந்து அட்லீஸ்ட் 1 வருஷமாவது அங்க வந்து பணியாற்றணும். பாலஸ்தீனியர்கள் வந்து அதிகமா வாழ்ற இடத்துல இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் மத்தியில வந்து ஒரு சிவரை வந்து எழுப்பியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து இஸ்ரேல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்தீனியர்கள் வந்து இங்க தற்கொலை படை தாக்குதல் செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நாங்க வந்து இந்த சிவரை எழுப்புறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா அது வந்து உண்மை கிடையாது. 40 லட்சம் பாலஸ்தீனியர்களை வந்து கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் இஸ்ரேல்ல வந்து 12 நோபல் பிரைஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஆனா இந்தியால வெறும் 10 நோபல் பிரைஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு. இஸ்ரேலோட அந்த நோபல் பிரைஸ் லிஸ்ட்டை எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க 15வது இடத்துல இருப்பாங்க. இந்தியா வந்து 20வது இடத்துல தான் இருக்கிறாங்க.
1948 தான் இந்த இஸ்ரேல் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப 1949லயே வந்து இஸ்ரேலை எதிர்த்து ஈஜிப்டும், ஜோர்டான் போன்ற நாடுகள் வந்து யூதர்களுக்கு எதிரா வந்து களமிறங்குறாங்க. இந்த யுத்தம்ங்கிறது 1949லயே வந்து முடிவடைஞ்சிருது. ஆனா இஸ்ரேலுடைய அந்த மேற்கு கரையை வந்து ஜோர்டான் வந்து கைப்பற்றுறாங்க. இந்த காசா ஸ்ட்ரிப்புங்கிறத வந்து ஈஜிப்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து இதுக்காக பழி தீர்க்கும் வகையில 1967ல வந்து ஒரு யுத்தம் வந்து மறுபடியும் வருது. இதுல வந்து இஸ்ரேல் வந்து வெற்றி பெறுறாங்க. மேற்கு கரையை வந்து ஜோர்டான்ட்ட இருந்து கைப்பற்றுறாங்க. காசா ஸ்ட்ரிப்பையும் வந்து இஸ்ரேலோட வந்து சேர்த்துக்கிறாங்க. பாலஸ்தீன்ல வந்து முன்னாடி வந்து பிரிட்டிஷ் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல வந்து பாலஸ்தீனுக்குள்ள பல யூதர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உள்ள வந்துகிட்டே இருப்பாங்க. இது வந்து அரேபியர்களுக்கு வந்து பிடிக்காம தான் இருந்தது. ஆனா பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த யூதர்களுடைய அந்த வருகை வந்து பிரிட்டிஷ் வந்து ஆதரிக்கிறாங்க. இந்த ஒரு காலகட்டத்துல தான் ஹிட்லர் வந்து யூதர்களை வந்து கொன்று குவிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயம். பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்தீனுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி யூதர்கள் வந்து இப்ப அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல வந்து பிரிட்டிஷும் வந்து இந்த யூதர்கள் வந்து பாலஸ்தீனுக்குள்ள வர்றத வந்து தடுக்கவும் செய்யறாங்க. இப்பதான் மொசாட் லீ அலியா பெட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உள்ள வருது. லேட்டரா மொசாட் அப்படின்னும் வந்து மாறுது. இப்ப இந்த மொசாட் அமைப்பு வந்து ஈரானுக்கு எதிராக என்னெல்லாம் பண்றாங்கங்கிறத பார்க்கலாம். 2010 ஜனவரி 10ல வந்து அணு ஆயுத விஞ்ஞானியா இருந்த மசூத் அலி அப்படிங்கிறவரு, அதாவது இவர் வந்து ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபஸரு. இவரை வந்து கார் பிளாஸ்ட் மூலியமா இவர் வந்து இறந்து போறாரு. அந்த கார்ல வந்து மேக்னெட்டிக் பாம் மூலியமா அதை வந்து பிளாஸ்ட் பண்ணி அவரை வந்து கொன்னுடுறாங்க. இவரை வந்து யாரு கொல்றாங்கன்னு பார்த்தாக்கா இஸ்ரேல்ல உள்ள மொசாட் அமைப்பை சேர்ந்தவங்க தான் இதை வந்து செய்யறாங்க. ஆனா இதுக்கு வந்து மொசாட் அமைப்பு வந்து இதை வந்து மறுக்கவும் செய்யறாங்க. இது அடுத்து ஒரு 9 மாசத்துக்குள்ளேயே, அதாவது நவம்பர் 29, 2010லயே மஜித் சஹாரியன் அப்படிங்கிற ஒரு ஈரானியன் பிசிக்ஸ் ப்ரொஃபஸரை வந்து, அதாவது இவர் வந்து குவாண்டம் பிசிக்ஸ்ல வந்து ப்ரொஃபஸரா வந்து இருக்கிறாரு. இவரையும் வந்து மறுபடியும் இப்படியே வந்து கொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 மாதத்துக்குள்ளேயே 2011 ஜூலை 29ல டேரியஸ் அப்படிங்கிறவரையும் அவருடைய அந்த மனைவியையும் வந்து துப்பாக்கியால வந்து சுடுறாங்க. இதுல இருந்து அந்த காயமடைஞ்சு அவங்க கொஞ்சம் ரெக்கவரி ஆகி டிவி இன்டர்வியூஸ்க்கு வந்து அவங்க வந்து இன்டர்வியூவும் கொடுக்குறாங்க. அப்பதான் தெரிய வருது இவங்க வந்து ஒரு ஈரானை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு வந்து தெரிய வருது. மொசாட் ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னாக்க, ஈரான் வந்து அப்பதான் அந்த அணு விஞ்ஞானத்தோட அந்த வளர்ச்சி வந்து அங்க வந்து ஈரான்ல வந்து குறையும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து பண்றாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் ஈரானுக்கு வந்து யுரேனியம்ங்கிறது வந்து கிடைக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க வந்து தடுக்கிறாங்க. இந்த மொசாடுங்கிற இயக்கம் வந்து பரவி இருக்குது. இப்ப வந்து 1967ல நடந்த அந்த யுத்தம் வந்து ஒரு இது நடந்திருக்கும்ல, அதுல வந்து ஜோர்டான் வந்து தோத்துரும். அப்ப வந்து அதுக்கு வந்து பழி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது 1950ங்கிற காலகட்டத்துல வந்து அரபு உலகத்தோட ராஜாவா இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தாக்கா ஜோர்டான் தான். இதுக்கப்புறமா தான் ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, குவைத் இவங்கெல்லாம் வருவாங்க. அது வரைக்குமே வந்து ஜோர்டான் தான் வந்து இருப்பாங்க. 1967ல நடந்த அந்த யுத்தத்துல வந்து ஜோர்டான் வந்து தோத்ததுனால அதை வந்து ஒரு தலைக்குனிவா வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. 1967ல ஜோர்டானோட கிங் வந்து ஹுசைன். இஸ்ரேலுடைய தலைவர் வந்து கோல்டா மேயர். ஜோர்டான் வந்து இஸ்ரேலை வந்து எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இஸ்ரேல் நாடு வந்து அவங்களுடைய அந்த உளவுப்படையை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறாங்க. எல்லை பகுதியில வந்து முள்வேலியெல்லாம் அமைச்சு அவங்களுடைய நாட்டை வந்து பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் நாட்டுக்குள்ள போக முடியாது அப்படின்னு ஜோர்டானுக்கு நல்லாவே தெரியுது. இப்ப இஸ்ரேல் மிலிட்ரி சோல்ஜர்ஸ் வந்து தனியாகப்பட்டா கொல்லணும்னு நினைக்கிறாங்க பாலஸ்தீன். இதுக்கு வந்து ஜோர்டான் வந்து ஹெல்ப் பண்றாங்க. பாலஸ்தீன் இயக்க குழுவை சேர்ந்தவங்க அந்த பிளாக் செப்டம்பர் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. இஸ்ரேல் உள்ள அந்த மிலிட்ரி சோல்ஜர்ஸை வந்து கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஏன் அப்படின்னா, இதுதான் இஸ்ரேலோடைய சோல்ஜர் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இஸ்ரேல்ல உள்ள ஒவ்வொரு தனிநபருமே 1 வருஷமாவது குறைந்தது வந்து மிலிட்ரியில வந்து பணியாற்றி இருக்கணும். போருன்னு வந்துட்டா அனைவருமே வந்து அந்த போர்ல வந்து பங்கேற்கணும். இந்த ஒரு நிலையில இப்ப யாரை தான் கொல்றது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வந்து ஏற்படுது.
இப்படி இருக்கிற சமயத்துல தான் ஜெர்மனில வந்து முனிஷ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒலிம்பிக் ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அதாவது 1972 வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருது. இந்த ஒலிம்பிக் வந்து ஆகஸ்ட் 16 இருந்து செப்டம்பர் 15 வரைக்கும் நடைபெறும். இதுல இருந்து வேர்ல்டுல உள்ள எல்லாருமே வந்து கலந்துப்பாங்க. இதை யூஸ் பண்றாங்க இந்த பிளாக் செப்டம்பர் இயக்கக்குழுவை சேர்ந்தவங்க. இந்த ஒலிம்பிக் வந்து ஜெர்மனில வந்து நடைபெறுது. ஜெர்மனிங்கிறது ஹிட்லர் வாழ்ந்த ஒரு இடம். அப்ப இங்க கண்டிப்பா யூதர்களை எதிர்க்கிறவங்க கண்டிப்பா அங்க இருப்பாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். இந்த பாலஸ்தீன் இயக்கக்குழுவுக்கு கிடைக்கிற உதவிகள் வந்து ஜெர்மனிட்ட இருந்தே கிடைக்குது. இந்த முனிஷ் அப்படிங்கிற இடத்துக்கு ஒலிம்பிக்ல கலந்து கொள்றதுக்கு கண்டிப்பா இஸ்ரேல் நாட்டவர்களும் வருவாங்க அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தெரியும். அந்த பிளாக் செப்டம்பர் இயக்கக்குழு வந்து என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு பதிவுல பார்க்கலாம். அது வந்து இரத்த ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை நம்ம வந்து அடுத்த பதிவுல பார்க்கலாம். வீடியோவில் என்ன பார்த்துருப்போம்னா, இஸ்ரேலில் உள்ள அந்த உளவு அமைப்பான மொசாடை பற்றி தான் நம்ம பார்த்துருப்போம். இஸ்ரேல் வந்து எப்படி ஃபார்ம் ஆனாங்க, பாலஸ்தீனுக்குள்ள இஸ்ரேல் வந்து எப்படி வர்றாங்க, பாலஸ்தீன் வந்து எப்படி ரெண்டாக பிரிஞ்சிச்சு, அதுக்கப்புறமா இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு எப்படி உருவாகுச்சு, பல்வேறு இடத்துல சிதறி கிடந்த இந்த யூதர்கள் எப்படி இந்த இஸ்ரேலுக்குள்ளே வந்தாங்க, இது எல்லாமே நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜெர்மனியில் நடந்த அந்த ஒலிம்பிக்ஸ், அதாவது 1972 நடந்த அந்த இரத்த ஒலிம்பிக்ஸ், அது ஏன் வந்து இரத்த ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். பிளாக் செப்டம்பர்னா என்ன, அதையும் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கலாம். 1972 செப்டம்பர் 5 ஜெர்மனியில் உள்ள முனிக்குங்கிற நகரத்தில் ஒலிம்பிக்ஸ் வந்து நடத்த போகிறதா வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ அந்த பரபரப்பில் வந்து அந்த நகரம் வந்து இருந்துகிட்ருக்குது. உலக பத்திரிகைகள், வானொலிகள், தொலைக்காட்சிகள்னு எல்லாருமே வந்து அங்கே வந்து இருந்துட்டுருக்குறாங்க. ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கிற அந்த வீரர்கள், வீராங்கனைகள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து தங்க வச்சுருப்பாங்க. அது பேர் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒலிம்பிக் கிராமம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அன்றைக்கும் அந்த ஒலிம்பிக் கிராமத்தில் 7-8 புதிய முகாம்கள் வந்து இருக்குது. அவ்வளவு பாதுகாப்பு இல்லாத ஒரு அதிகாலை நேரத்தில் சுவர் ஏறி குதித்து உள்ளே வராங்க. நேர இஸ்ரேல் அந்த வீரர்கள் தங்கியிருக்கும் அந்த வீட்டை வந்து நோக்கி போகிறாங்க. இப்போ அவங்களோட கையில் வந்து துப்பாக்கி வந்து இருக்குது. முகத்தை வந்து ஃபுல்லாக மூடி இருக்கிறாங்க. அந்த இஸ்ரேல் வீரர்கள் தங்கியிருக்கிற அந்த வீட்டை வந்து கதவை வந்து திறந்து உள்ளே போகிறாங்க. திடீர் தாக்குதலை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இருக்கிறாங்க அந்த இஸ்ரேல் வீரர்கள். அடுத்து ஒரு சில நிமிடங்களுக்குள்ள அந்த வீடு வந்து இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. நீங்கள் யார், எங்களை எதுக்கு இப்படி பிடிச்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டவங்களுக்கு வந்து அடி விழுகுது. வந்தவர்களை வந்து எதிர்க்க முயன்றவங்களை வந்து கொலையும் செஞ்சிடுறாங்க. இந்த விஷயம் வந்து அந்த ஒலிம்பிக் கிராமம் ஃபுல்லாக வந்து பரவுது. மீதி இருக்கிற அந்த இஸ்ரேல் விளையாட்டு வீரர்கள் 9 பேரை வந்து பணைய கைதிகளாக வந்து பிடித்திட்டு போகிறாங்க. இந்த அதிரடி கடத்தலை திட்டமிட்டு நிறைவேற்றிய அந்த குழுவோட பெயர் வந்து பிளாக் செப்டம்பர். இவங்க யாருன்னா, பாலஸ்தீன விடுதலைக்காக போராடி கொண்டுட்டு இருந்த அந்த பல்வேறு அமைப்புகளில் இவங்களும் ஒரு அமைப்பு. இந்த பிளாக் செப்டம்பர் குழுவினர் வந்து ரொம்ப கவனமாக தான் யோசித்ததுக்கப்புறமா தான் இந்த மியூனிக் நகரத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்போ தான் இந்த உலகத்தோட கவனம் முழுக்க இந்த ஒலிம்பிக்ஸில் வந்து குவிந்திருக்கும். அதனால் என்ன நடந்தாலும் எல்லாருமே பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால இதை வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த 11 நபர்களை பிணை கைதிகளாக வச்சுருக்கிறாங்கல்ல, இவங்க வந்து அந்த இஸ்ரேல் நாட்டோட அந்த அதிபருக்கு வந்து கோல்டா மேயர் அவங்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பை வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஒரு பெண் தான். உங்கள் நாட்டிற்கு உள்ள உங்கள் நாட்டில் உள்ள அந்த வீரர்களையும் அந்த பயிற்சியாளர்களையும் நாங்கள் பிணை கைதிகளாக வந்து வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த 9 இஸ்ரேலிய வீரர்கள் உயிரோட வேணும்னா ஒரு நிபந்தனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அப்படின்னு அவங்க கேட்கும்போது, இஸ்ரேல் ஜெயிலில் எங்களுடைய தோழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் நீங்கள் வந்து உடனடியாக விடுதலை செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இஸ்ரேல் பிரதமர் கோல்டா மேயர் வந்து இந்த கோரிக்கையை வந்து ஏற்க மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பதில் எதுவும் சொல்லாமல் காலம் தாழ்த்திக்கிட்டே வர்றாங்க. இஸ்ரேல் வந்து எவ்வளவோ வந்து ஜெர்மனிகிட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஜெர்மனி வந்து தன்னோட மனதை வந்து மாற்றிக்கிற மாதிரியே தெரியல. முடிஞ்சால் நீங்கள் வந்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் சுமூகமாக தீர்க்க பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லிடுறாங்க. இஸ்ரேல்கிட்ட வந்து ஜெர்மனி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் நாட்டுக்குள்ளே அந்நிய இராணுவம் வந்து வரவே கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க.
இந்த பிளாக் செப்டம்பர் இயக்கக்குழுவுக்கு வந்து யார் உதவுனாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஜெர்மனியில் உள்ள நியோ நாசிகள், அதாவது புதிய நாசிகள். இப்போ பல மணி நேரம் கழிச்சுமே இந்த கேள்விக்கு வந்து எதுவுமே சரியான பதில் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த பிளாக் செப்டம்பர் இயக்கத்தில் உள்ளவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெர்மனியிலேருந்து வெளியேறதுக்கு நாங்கள் தீர்மானிக்கிறோம், இஸ்ரேல் வீரர்களை நாங்கள் கூட்டிக்கிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு விமானம் தேவை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிளாக் செப்டம்பர் இயக்கத்தில் உள்ளவங்க வந்து தனி விமானம் கேட்ட உடனே ஜெர்மனிக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருது. என்னென்னா, விமான நிலையத்தில் வச்சே இந்த இயக்கக்குழுவை வந்து நம்ம வளைச்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து தீர்மானிக்கிறாங்க. இந்த பிளாக் செப்டம்பர் குழு கேட்டபடியே ஒரு தனி விமானத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த இயக்கக்குழுவில் உள்ளவங்களும் அந்த பணைய கைதிகளும் விமான நிலையத்துக்கு வந்து சேர்றாங்க. அதற்கு வந்து அதற்குள்ளே வந்து அந்த ஜெர்மனி அதிரடிப்படை வீரர்கள் வந்து தயாராக வந்து காத்துட்ருக்குறாங்க. அந்த இயக்கக்குழு வந்து உள்ளே நுழைஞ்ச உடனேயே அவங்க எதிர்பார்க்காத சமயத்தில் சுற்றி வளைச்சி அங்கே வந்து தாக்குதல் நடத்தணும். இதுதான் இவங்களுடைய ஒரு திட்டமாக இருக்குது. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து ஒரு குழப்பமாயிடுது. இந்த பிளாக் செப்டம்பர் போராளிகளுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருது, இந்த மாதிரி ஒரு இதை வந்து நமக்கு வந்து வலை விரித்து வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால் அவங்க வந்து ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த இஸ்ரேலிய வீரர்கள், அந்த 9 இஸ்ரேல் வீரர்களையும் வந்து சுட்டு கொண்டுடுறாங்க. இந்த சண்டையில் வந்து பிளாக் செப்டம்பர் போராளிகளும் வந்து பலர் கொல்லப்படுறாங்க, சிலரை வந்து பிடிச்சிடுறாங்க. இதில் வந்து 11 இஸ்ரேலியர்கள் வந்து இறந்து போயிடுறாங்க. இது வந்து உலகம் வந்து அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. சர்வதேச ஒற்றுமையின் அடையாளமாக மதிக்கப்படுற இந்த ஒலிம்பிக் போட்டியில் இப்படி ஒரு இரத்த ஆறு வந்து ஓடணுமா அப்படின்னு யாராலுமே வந்து நம்ப முடியாத நிலையில் வந்து இருக்கிறாங்க. முக்கியமாக இதில் வந்து இஸ்ரேல் வந்து ரொம்ப கண்ணீரில் வந்து மூழ்கிறாங்க. எந்த தவறும் செய்யாத இந்த விளையாட்டு வீரர்களும் அந்த பயிற்சியாளர்களும் இப்படி வந்து கொல்லப்பட்டுட்டாங்களே அப்படின்னு அவங்களுக்கு வந்து வெறி வருது. சாதாரணமாகவே யூதர்களுக்கு வந்து ஜெர்மனி என்றாலே ஆகாது. ஹிட்லர் காலத்திலேருந்தே அங்கே ஏகப்பட்ட யூதர்கள் வந்து கொத்து கொத்தாக வந்து கொல்லப்பட்டதை வந்து யாரால தான் மறக்க முடியும்? இன்னும் இதே மாதிரி இந்த ஒரு கொடுமையோட காயங்களே ஆறாத ஒரு நிலையில் இப்போ வந்து மறுபடியும் ஜெர்மனியில் வந்து இப்படி ஒரு அதாவது யூத ரத்தம் வந்து வலிந்து ஓடுதே அப்படின்னு வந்து அவங்க நினச்சி ரொம்ப துக்கத்தில் வந்து இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த 11 விளையாட்டு வீரர்கள் வந்து கொல்லப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட அந்த ஒலிம்பிக் போட்டிகள் வந்து ஜெர்மனியில் வந்து நிறுத்தலை அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஒரு சிறிய அஞ்சலி மட்டும் நடத்திட்டு அவங்க வந்து அந்த ஒலிம்பிக் விளையாட்டுக்கு வந்து தயாராகிறாங்க. இந்த மியூனிக்கில் வந்து இழந்த இந்த இஸ்ரேல் வீரர்களோட குடும்பத்தினர் வந்து எங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு வந்து அவங்களுடைய இதை வந்து பதிவு பண்ணுறாங்க. இந்த கொடுமையை செஞ்சவங்களை வந்து நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு வந்து நீங்கள் முறைப்படி தண்டனை கொடுக்கணும், இல்லைனா எங்களுடைய மனசு ஆறாது அப்படின்னு யார்கிட்ட போகிறாங்கன்னா, இஸ்ரேலுடைய அன்றைய பிரதமரான கோல்டா மேயர்கிட்ட போய் அவங்களுடைய இதை வந்து வைக்கிறாங்க. அதுக்கு கோல்டா மேயர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது உங்களுடைய தனிப்பட்ட இழப்பு மட்டும் கிடையாது, நம்ம நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கோல்டா மேயர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சி வேட்டையாட போகிறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அவங்க உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் சரி, செஞ்ச தப்புக்கான அந்த தண்டனை வந்து அவங்க அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. இவங்க இப்படி சொல்கிறதோட அர்த்தம் வந்து அந்த குடும்பத்தினருக்கு வந்து சரியாக புரியலை. அது என்ன வேட்டையாடுவதா, அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு இது இல்லாமல் புரியாமல் இருக்கிறாங்க. வேட்டை என்றால் இரத்த வேட்டை தான். இஸ்ரேலர்களுக்கு எதிரான எந்த ஒரு குற்றத்துக்குமே பழிக்கு பழி வாங்க பழகிய ஒரு திறமைசாலியான ஒரு குழு இருக்குது. அவங்களோட அந்த துணையோட இந்த மியூனிக் விவகாரத்துக்கு காரணமானவர்கள் எல்லாத்தையுமே வந்து களையெடுக்கிறது அப்படின்னு வந்து இஸ்ரேல் பிரதமர் வந்து கோல்டா மேயர் வந்து தீர்மானிக்கிறாங்க. அந்த குழுவோட பெயர் தான் மொசாட், அதாவது இஸ்ரேலுடைய அந்த உளவுத்துறை. உலக அளவுலன்னு பார்த்தாக்கா பல 100 உளவுத்துறைகள் வந்து இருக்கிறாங்க. ஆனால் அவற்றையெல்லாம் விட அந்த மொசாடோட திறமை தான் வந்து தனித்துவமானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தாக்கா, மற்ற நாடுகளுக்கெல்லாம் அவ்வப்போது அந்த 1-2 ஆண்டு மட்டும்தான் அச்சுறுத்தல்கள் வந்து வரும். அதை பார்த்து அவங்க வந்து கவனமாக சமாளிச்சிட்டாலே போதும், மற்றபடி அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து அமைதியாக ஆயிடுவாங்க. ஆனால் இந்த இஸ்ரேல் நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க உருவாக்கப்பட்ட நாளில் இருந்து தொடங்கி அச்சுறுத்தல்களுக்கு நடுவில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. 4 பக்கங்களில் இருந்தும்
இவங்களுக்கு வந்து அச்சுறுத்தல்கள் வந்து வந்துட்டு இருக்குது. ஆரம்பத்துல இருந்தே இஸ்ரேலியர்களுக்கு வந்து உளவுத்துறை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. ஏன்னா எந்த நேரத்திலையும் எதுனாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து இருக்கிறாங்க. இதுல வந்து அமெரிக்காவுக்கு தெரியாத ரகசியங்கள் கூட முதல்ல வந்து இந்த மொசாடுக்கு வந்து கிடைச்சிருமா. பல சந்தர்ப்பங்கள்ல வந்து அந்த மொசாட் வந்து அமெரிக்காவுக்கே வந்து துப்பு கொடுப்பாங்களாம். அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய அந்த உளவுத்துறை வந்து சிறந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பிரதமர் கோல்டா மேயர் வந்து மொசாடை வந்து கூப்பிடுறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு வேலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த முனிக் விவகாரத்தை வந்து தலைகீழாக புரட்டி போடுங்க. அந்த பிளாக் செப்டம்பரில் குழுவில் வந்து ஈடுபட்ட அந்த முக்கியமான புள்ளிகள் யார் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு எனக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முதல்ல அந்த லிஸ்ட்டை கொண்டுட்டு வாங்க, அதுக்கப்புறமா அவங்கள என்ன செய்யலாங்கிறத நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அந்த மொசாட் உளவாளிகளும் வேலையில் வந்து இறங்குறாங்க. அவங்களுடைய தேடுதல் வேட்டை வந்து தீவிரமாக ஆரம்பிக்குது. மொசாட் உளவாளிகள் வந்து வேலையில் இறங்குறாங்க. வேட்டை வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தொடங்கவும் ஆரம்பிக்குது. இந்த முனிக் படுகொலையில் பங்கு பெற்ற பிளாக் செப்டம்பர் போராளிகள் வந்து மொத்தம் 8 பேர். அதில் வந்து 5 போராளிகள் வந்து அந்த விமான நிலையத்தில் நடைபெற்ற அந்த துப்பாக்கி சண்டையிலேயே வந்து கொல்லவும் பட்டுறாங்க. மீதம் இருந்த 3 பேரையுமே வந்து ஜெர்மனி போலீஸ் வந்து கைது செஞ்சிடுறாங்க. அப்படின்னா இப்போ மொசாட் வந்து யாரை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. முனிக்கில் நேரடியாக களமிறங்கிய அந்த 8 பேருமே வந்து பிளாக் செப்டம்பரோட அடிமட்ட ஊழியர்கள் தான். அப்போ இவங்கள பழிவாங்கி எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த 8 பேருக்கும் திட்டம் வகுத்து கொடுத்த அந்த ஒரு மாஸ்டர் மைண்ட் இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து கண்டுபிடிச்சி அவங்கள வந்து கொல்லணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இந்த மொசாட் உளவுத்துறையினர். இந்த மொசாட் உளவுத்துறையினர் வந்து சில சமயங்களில் நேரடியாக இவங்களே போய் விசாரிப்பாங்க. இன்னும் சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, மாறுவேஷம் போட்டு புதிய பெயர்களில் வந்து சொல்லி அது மூலியமாகவும் போய் உளவு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சுற்றி இருக்கிற அந்த நண்பர்கள், உறவினர்கள், அவங்களுடைய அந்த வேலையாட்கள், இவங்கள எல்லாத்தையுமே வந்து விலைக்கு வாங்குறது, எலக்ட்ரானிக் சாதனங்களை வந்து ஒழிச்சு வச்சு அவங்களுடைய பேச்சுக்களை வந்து கேட்குறது, அவங்களுக்கு வர்ற போஸ்ட்டு, தந்தி, இமெயிலு, இது எல்லாத்தையுமே வந்து ஒன்று விடாமல் அதை எல்லாமே வந்து பார்ப்பாங்க. ஆனால் இந்த பிளாக் செப்டம்பர் விஷயத்துலன்னு பார்த்தாக்கா இந்த மொசாடோட இந்த வேலைகள் எதுவுமே வந்து பலிக்கலை. ஏன்னா இந்த மொசாட் ஏஜென்ட்டுகளை மாதிரியே இந்த பிளாக் செப்டம்பர் உறுப்பினர்களும் ரொம்பவே வந்து கிளவராக வந்து யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மொசாட் ஒரு குழுவினர் வந்து சளைக்காமல் இன்னுமே வந்து தீவிரமாக வந்து தகவல்களை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. மொசாட் அமைப்போட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இஸ்ரேலுக்கு வந்து வெளியிலேருந்து வர்ற ஆபத்துகளை வந்து தடுக்கிறது தான் இவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்குது. அதை வந்து அந்த மியூனிக் விவகாரத்தில் வந்து இது வந்து கைமீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க. இதில் என்ன இவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது அப்படின்னாக்கா பிளாக் செப்டம்பரோட நடவடிக்கைகளை பற்றி மற்ற பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகளுக்கே தெரியலை. ஏன்னா அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே ரொம்ப ரகசியமாக வந்து இருந்திருக்கு. இதனால் பாலஸ்தீன மக்கள் மத்தியிலையுமே வந்து அந்த முனிக் படுகொலையில் வந்து யார் இதை வந்து செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பான கேள்வி வந்து வருது. இவராக இருக்குமோ இல்லை அவராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யூகத்தில் வந்து இருக்கிறாங்க. இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கவனமாக வந்து தொகுக்கிறாங்க மொசாட் ஊழியர்கள். அவங்க கேள்விப்பட்ட எல்லா பேர்களையுமே வந்து லிஸ்ட்டு போட்டு ஒவ்வொருடைய அந்த புகைப்படம், வாழ்க்கை குறிப்பு, பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய ஆசைகள் என்ன, பேராசை என்ன, அவங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து திரட்டிடுறாங்க. இதில் வந்து ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற அந்த பாலஸ்தீன போராளிகள் வந்து யாரெல்லாம் நிஜமாகவே இந்த மியூனிக் படுகொலைக்கு வந்து காரணமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் அவங்களால உறுதியாக வந்து சொல்ல முடியலை. இந்த விஷயம் வந்து கோல்டா மேயர் காதுகளுக்கும் போகுது. நிறைய தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு கோல்டா மேயர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா தகவல்களையுமே வந்து என்கிட்ட கொண்டுட்டு வாங்க அப்படின்னு வந்து அவங்களும் சொல்கிறாங்க. இந்த முனிக் படுகொலை விஷயத்தில் வந்து நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையும் நம்ம கண்டுபிடிச்சி அழிக்கணும். இனிமேல் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக வந்து துப்பாக்கி தூக்குற இதுக்கு வந்து யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்காக கோல்டா மேயர் வந்து ஒரு குழுவை வந்து உருவாக்குறாங்க. அந்த குழு பேர் தான் கமிட்டி எக்ஸ். இந்த ரகசிய குழுவில் வந்து கோல்டா மேயரோட சேர்ந்து 3 சீனியர் ஆஃபீஸர் வந்து இருக்கிறாங்க.
முனிக் விவகாரம் தொடர்பாக அந்த மொசாட் உளவாளிகள் திரட்டிய எல்லா தகவல்களுமே இந்த கமிட்டி எக்ஸ் பார்வைக்கு அனுப்பவும் படுது. அவங்க இந்த விவரங்களையும் அந்த ஆதாரங்களையும் படித்து பார்த்துட்டு யார் யார் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறாங்க. நியாயமாக பார்த்தா மொசாடோட அந்த ஹிட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த முனிக்கு படுகொலையோட தொடர்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கோல்டா மேயர் முதல்ல பார்த்துருக்கணும். அதுக்கப்புறமா தான் அவங்க அதுக்கப்புறமா விசாரணை நடத்தி அவங்களுடைய அந்த குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னாக்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனால் இப்படியெல்லாம் போனாக்கா கண்டிப்பாக 7-8 வருடங்கள் போயிடும். இதில் மக்கள் இந்த முனிக் விவகாரத்தையே மறந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. மொசாட் கொடுத்த அந்த ஆதாரங்களை பார்த்து கமிட்டி எக்ஸ் தன்னுடைய முதல் தீர்ப்பை வழங்குறாங்க. வைல்ஸ் பேட்டர் இந்த பிளாக் செப்டம்பர் இயக்கத்தோட முக்கிய புள்ளிகளில் ஒருவரான அந்த வைல்ஸ் பேட்டரை சொல்கிறாங்க. இவர் அந்த நேரத்தில் இட்டாலியில் இருக்கிறாரு. உண்மையிலேயே இந்த வைல்ஸ் பேட்டர் முனிக் படுகொலையில் பங்கு பெற்றாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு அவங்களுக்கு பதில் தெரியலை. ஆனால் மொசாடை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. மொசாட் குழு அந்த இட்டாலியோட ரோம் நகரத்துக்கு போகிறாங்க. வைல்ஸ் பேட்டரோடைய அவர் எங்கெல்லாம் போகிறாரு அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. வைல்ஸ் பேட்டரை பொறுத்த வரைக்கும் அவர் உண்டு, அவர் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறாரு. அவருடைய அந்த தினசரி நடவடிக்கைகளை ரொம்ப கவனித்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. கடைசியாக வைல்ஸ் பேட்டருக்கு நாளும் குறிக்கப்படுது. கரெக்டாக முனிக் படுகொலைகள் நிகழ்ந்த ஒரு 40 நாள் கழித்து 1972 அக்டோபர் 11 இரவு வைல்ஸ் பேட்டர் அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அவர் அவருடைய அப்பார்ட்மெண்ட் லிஃப்ட்டுக்குள்ளே நுழையிறாரு. பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. 2 மொசாட் ஏஜென்ட்டுகள் அவருடைய பின்னாடியே நிற்கிறாங்க. அந்த வைல்ஸ் பேட்டர் யோசிக்க கூட அவகாசம் கொடுக்காம சரமாரியாக அவரை சுட்டு வீழ்த்துறாங்க. சைலன்சர் பொருத்தப்பட்ட அந்த துப்பாக்கிகள் சுட்டதுனால யாருக்குமே சத்தமும் கேட்கல. குண்டுகளால் தொலைக்கப்பட்ட வைல்ஸ் பேட்டர் ரத்த வெள்ளத்தில் சுருண்டு அப்படியே கீழே விழுறாரு. சில மணி நேரம் கழித்து வைல்ஸ் பேட்டரோட மரண செய்தி வெளியாகுது. அவரை யார் கொன்னாங்க, எதற்காக கொன்னாங்க அப்படின்னு யாருக்குமே புரியலை. ஏன்னா ஒரு சின்ன தடயத்தை கூட அவங்க விட்டு வைக்கலை. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த முனிக்கில் கொல்லப்பட்ட அந்த இஸ்ரேல் வீரர்களோட வீடுகளுக்கு ஃபோனும் போகுது. இன்றைக்கி ராத்திரி நீங்கள் மறக்காமல் ரேடியோவில் நியூஸ் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன வருதுன்னா, முனிக் படுகொலைக்கு மொசாடின் பதிலடியாக முதல் தலை விழுந்துருச்சு, அடுத்து யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியாகுது. அடுத்த நபரையும் மொசாட் தீர்மானிக்கிறாங்க. அதை நம்ம அடுத்த இன்றைக்கி நம்ம வீடியோவில் மொசாட் சீரீஸோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 2 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருப்போம்னா, 1948 இஸ்ரேலுங்கிற நாடு எப்படி உருவாகுது, 1949 ஜோர்டான் மற்றும் ஈஜிப்ட் போன்ற நாடுகள் இஸ்ரேலை எதிர்த்து ஜெயிக்கிறாங்க. இதில் ஜோர்டான் மேற்கு கரையையும் ஈஜிப்ட் காசா ஸ்ட்ரிப்பையும் தங்களோட நாட்டோட இணைச்சிக்கிறாங்க. 1967 மறுபடியும் ஒரு போர் வருது. அதில் இஸ்ரேல் ஜெயிச்சிடுறாங்க. மறுபடியும் அவங்கக்கிட்ட உள்ள அந்த ஜோர்டான்கிட்ட உள்ள மேற்கு கரையையும் ஈஜிப்டில் உள்ள அந்த காசா ஸ்ட்ரிப்பையும் இஸ்ரேலோடைய இணைச்சிக்கிறாங்க. இது ஜோர்டானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குனிவாக இருக்குது. அதனால் பாலஸ்தீனில் உள்ள அந்த பிளாக் செப்டம்பர் குழுவுக்கு ஜோர்டான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் தான் ஜெர்மனி 1972 முனிக் நகரத்தில் ஒலிம்பிக் நடைபெற போகுது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஒலிம்பிக்கில் பங்கு பெறுறதுக்காக எல்லா நாட்டில் இருந்தும் வீரர்கள் வராங்க. அப்போ இஸ்ரேல் நாட்டில் இருந்தும் வீரர்கள் வராங்க. அதில் 11 நபர்களை பிளாக் செப்டம்பர் என்ற இயக்கத்தால் இந்த 11 நபர்கள் கடத்தவும் படுறாங்க, கடத்தி கொலை செய்யவும் படுறாங்க. இதுக்காக இஸ்ரேல் நாட்டு மக்கள் கொதிச்சு எழுறாங்க. அவங்க அன்றைய இஸ்ரேலோட பிரதமராக இருந்த கோல்டா மேயர்கிட்ட போய் இதை சொல்கிறாங்க. அதுக்கு கோல்டா மேயர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இஸ்ரேல் வீரர்களை கொலை செய்தவங்களை கண்டிப்பாக நாங்கள் சும்மா விட மாட்டோம், அவங்கள நாங்கள் சுட்டு வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு கமிட்டி எக்ஸ் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டுக எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மொசாட் இயக்க குழுவும் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி கோல்டா மேயர்கிட்ட கொடுக்குறாங்க.
அந்த மொசாட் கொடுத்த ஆதாரங்களை வச்சு கமிட்டி எக்ஸ் வந்து தன்னுடைய முதல் தீர்ப்பை வந்து வழங்குறாங்க. அதில் வந்து முதல் நபராக வைல்ஸ் பேட்டரை வந்து கொலை செய்கிறாங்க. அதை எப்படி வந்து கொலை செஞ்சாங்கங்கிறத நம்ம வந்து பார்ட் 2 வீடியோலேயே நம்ம வந்து சொல்லியிருப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு அடுத்த நபர் யார், அவங்கள எப்படி இந்த மொசாட் இயக்கக்குழு வந்து எப்படி கொள்கிறாங்கங்கிறத நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். மொசாட் குழு ரெண்டாவதாக யாரை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னா, டாக்டர் ஹம்ஷாரிங்கிறவங்கள வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து ஒரு ஃபோன் போகுது, நாங்கள் வந்து இட்டாலி பத்திரிகையிலேருந்து கூப்பிடுறோம், உங்களை வந்து பேட்டி எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட டாக்டர் மஹ்மூத் ஹம்ஷாரிக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாரு. எப்போ சந்திக்கலாம் அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. இப்போ வந்து மொசாட் ஏஜென்ட்டுகளுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, அதாவது இவருடைய பலவீனம் என்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. பாரிஸில் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த டாக்டர் மஹ்மூத் ஹம்ஷாரியோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தாக்கா, ஊடகங்களில் வந்து பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தை பற்றி அந்த தகவல்களை வந்து தெரிவிக்கிறது. பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், வானொலிகள் என்று எதையுமே விட்டு வைக்க மாட்டார். பரபரப்பாக வந்து அதை பற்றி இந்த தகவல்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருப்பார். அதனால தான் இத்தாலிய பத்திரிகையாளர்கள் அழைக்கிறாங்க அப்படின்னு இவருக்கு ஃபோன் கால் வந்த உடனடியாக அந்த பேட்டிக்கு வந்து தயாராகிறாரு. பிளாக் செப்டம்பர் இயக்கத்தோட அந்த முகமது ஹம்ஷாரிக்கு வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச இந்த மொசாட் வந்து தன்னுடைய அந்த பழிவாங்கல் இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. பல மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து பாரிஸ்க்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து ஹம்ஷாரியை வந்து ரொம்ப க்ளோஸாகவே வந்து வாட்ச் பண்ணுறாங்க. அவருடைய அந்த தினசரி நடவடிக்கைகளை வந்து பதிவு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த வைல்ஸ் பேட்டரை வந்து எப்படி சுட்டு கொன்னாங்களோ அதே மாதிரி இந்த மஹ்மூத் ஹம்ஷாரியை வந்து கொல்லலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து கண்டிப்பாக முடியாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த ஹம்ஷாரிங்கிறவர் வந்து வெளிநாட்டுக்காரராக இருந்தாலுமே அந்த பிரான்ஸோட சமூகத்தில் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு உயர்ந்த இடத்துல வந்து இருக்கிறாரு. அப்போ பாரிஸ் நகரத்தில் வந்து பணக்காரர்கள் அதிகம் வாழ்கிற ஒரு பகுதியாக வந்து அங்கே வந்து இந்த மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து தங்குறாங்க. இந்த ஹம்ஷாரியையும் வந்து நம்ம நடுத்தூரில் வச்சு சுட்டு கொள்ளலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுவும் செய்ய முடியாது. அப்போ அவங்களுடைய வீட்டில் வந்து குண்டு வச்சு செதற அடிச்சிடலாமான்னு பார்த்தா அதுலேயுமே ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஹம்ஷாரி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுருக்கிறாரு. அவருக்கு வந்து அமீனா அப்படின்னு ஒரு மகளும் இருக்கிறாங்க. ஹம்ஷாரி வீட்டில் வந்து குண்டு வச்சாக்க தயங்குறது, அதாவது குண்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்க ஒருவேளை அந்த குண்டு வெடிக்கிற நேரம் பார்த்து அந்த ஹம்ஷாரி வந்து வேற எங்கேயாவது போயிருந்து அவங்களுடைய அந்த மனைவியோ இல்லை மகளோ வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இந்த ஹம்ஷாரியை வந்து ரகசியமாக நம்ம வந்து கொல்லணும், அதே சமயம் அவருடைய குடும்பத்தினர் வந்து இதனால் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஏன் வந்து அவங்க மனைவி வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்தவங்க, அதனால் வந்து இப்போ வந்து பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ ஹம்ஷாரியோட அந்த தினசரி நடவடிக்கைகளை வந்து ரொம்ப தீவிரமாக வந்து பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ தான் இவங்களுக்கு வந்து ஒரு யோசனை வந்து வருது. அதாவது பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுகிறது அப்படிங்கிறது ஹம்ஷாரியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து பிடிக்கும் அப்படின்னு அதை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இட்டாலி பத்திரிகையிலேருந்து அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஹம்ஷாரி வந்து இதில் வந்து சந்தேகப்படலை. அவங்க கூப்பிட்ட மாதிரி அந்த இடத்துக்கும் வந்து போகிறாரு. அதே நேரத்தில் இந்த மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து ஹம்ஷாரியோட வீட்டுக்குள்ளே வந்து நுழையிறாங்க. அங்கே இருக்கிற அந்த மேஜை, நாற்காலி, சோஃபா, கட்டில், அடுப்பு அதை எல்லாத்தையுமே வந்து ஒன்று விடாமல் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த மொசாடோட அந்த மேலிடத்துக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அங்கே வந்து ஒரு வெடிகுண்டு நிபுணர் படை இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் புரட்டி போட்டு அலசுறாங்க. கடைசியாக வந்து ஹம்ஷாரியோட டெலிஃபோன் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சின்ன மேஜையை வந்து டிக் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு மேஜையை வந்து தயார் செய்கிறாங்க. ஃபோட்டோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் அதை வந்து செய்கிறாங்க மொசாடு. இந்த புதிய மேஜைக்குள்ளே வந்து சக்தி வாய்ந்த TNT வெடிபொருட்களை வந்து ஒளிச்சியும் வைக்கிறாங்க. அதை வந்து வெடிக்க செய்கிறதுக்கான அந்த ரிமோட் கண்ட்ரோலும் வந்து தயாரிக்கப்படுது. மறுபடியும் ஹம்ஷாரிக்கு வந்து ஃபோன் போகுது. டாக்டர், நாங்கள் வந்து உங்களை வந்து ஒரு பேட்டிக்கு வந்து கூப்பிடுறோம், நீங்கள் வந்து புறப்பட்டு வருவீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து ஹம்ஷாரிக்கு வந்து இப்போயுமே வந்து சந்தேகம் வரல, நான் வந்து வர்றேன் அப்படின்னு வந்து அவரும் வந்து ஒப்புக்கொள்கிறாரு. ஹம்ஷாரி வந்து அந்த பேட்டிக்கு கிளம்பி வந்துடுறாரு. அந்த நேரத்தில் அந்த மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து அவங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து போய் அந்த மேஜையை வந்து மாற்றி வச்சிடுறாங்க. இப்போ இந்த மொசாட் ஏஜென்ட் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் மட்டும் தனியாக இருக்கிற அந்த நேரம் பார்த்து அந்த மேஜைக்கு பக்கத்தில் இவரை வந்து வர வச்சு அதுக்கப்புறமா ரிமோட் கண்ட்ரோல் மூலியமாக ஒரே ஒரு பட்டனை வந்து அழுத்தினா போதும், இவரோட கதை வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு வந்து ஸ்கெட்ச் போடுறாங்க. 1972 டிசம்பர் 8 மஹ்மூத் ஹம்ஷாரியோட மனைவி மேரி கிளைட்டும் அவங்களுடைய மகளும் வந்து
வெளியில் போகிறாங்க. அந்த நேரமாக பார்த்து மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து ஹம்ஷாரிக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ, நீங்கள் ஹம்ஷாரி தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் வந்து டாக்டர் மஹ்மூத் ஹம்ஷாரி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பட்டன் வந்து அழுத்தப்படுது. டெலிஃபோனுக்கு கீழே இருந்த அந்த குண்டு வந்து வெடித்து சிதறுது. உடனடியாக மஹ்மூத் ஹம்ஷாரி வந்து சாகலை. அவரை வந்து மருத்துவமனையில் வந்து சேர்க்குறாங்க. ஆனால் அடுத்த ஒரு பல நாட்கள் வந்து தீவிர சிகிச்சை வந்து கொடுத்தாலுமே அவரை வந்து காப்பாற்ற முடியலை. இப்போ வந்து அந்த முனிக்கில் படுகொலை செய்யப்பட்ட இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்களுடைய வீடுகளுக்கு வந்து ஒரு ரகசிய தொலைபேசி வந்து வருது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 2வது ஆளும் வந்து காலி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த வைல்ஸ் பேட்டர் கொல்லப்பட்ட போது மொசாட் மீது யாருக்குமே வந்து சந்தேகம் வரலை. இந்த இஸ்ரேலிய பாலஸ்தீன சண்டைக்குள்ளே இரு தரப்புலையுமே வந்து அவ்வப்போது இந்த உயிர் இழப்புகள்ங்கிறது நேர்வது வந்து வழக்கம் தானே. அதே மாதிரி அவங்க வந்து பெருசாக நினச்சிக்கல. இப்போ வைல்ஸ் பேட்டர் இறந்த ஒரு சில நாட்களுக்குள்ளேயே மஹ்மூத் ஹம்ஷாரியும் மர்மமான முறையில் வந்து கொல்லப்பட்டவுடனே அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. ஏதோ இந்த இஸ்ரேலியர்கள் வந்து ஏதோ திட்டம் போட்டு தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து புரிய ஆரம்பிக்குது. இப்போ வந்து பாலஸ்தீன அந்த விடுதலை போராளிகள் வந்து தலைவர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சி அலை வந்து பரவ தொடங்க ஆரம்பிக்குது. அடுத்து வந்து இஸ்ரேல் யாருக்கு குறி வைக்க போகிறாங்க அப்படின்னு வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வர அந்த சில நாட்களுக்குள்ளே இவரை கொல்ல போகிறாங்களோ இல்லை அவரை கொன்றுவாங்களோ அப்படின்னு ஏகப்பட்ட வதந்திகளும் வருது. யாசர் அரஃபாத்திலிருந்து தொடங்கி எல்லா பெரிய தலைவர்களுடைய பேர்களும் இதில் அடிபடுது. பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய யாருடைய உயிருக்குமே வந்து உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையிலே வந்து இருக்குது. மொசாடை பொறுத்த வரைக்கும் இதுதானே தேவை. ஏன்னா பாலஸ்தீன போராளிகள் வந்து மூச்சு விட கூட அவகாசம் கொடுக்காம அடுத்தடுத்த கொலைகளை வந்து அரங்கேற்கணும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. இந்த ஹம்ஷாரி கொலைக்கு அப்புறமா ஒரு சில வாரங்கள் கழிச்சு சைப்ரஸில் இருக்கிற ஹுசைன் அல் பஷீர் என்ற பாலஸ்தீன விடுதலை போராட்ட தலைவரை வந்து அவரும் வந்து கொல்லப்படுறாரு. அவரை வந்து எப்படி கொல்றாங்கன்னா, அவருடைய அந்த படுக்கைக்கு கீழே வந்து குண்டு வச்சு சிதற அடித்து கொல்றாங்க. அதுக்கடுத்து மறுபடியும் பாரிஸ். இந்த முறை வந்து ஃபாசில் அல் குபைசி, இவர் வந்து ஒரு பேராசிரியர். இவரை வந்து எப்படி கொல்றாங்கன்னா, வைல்ஸ் பேட்டரை வந்து எப்படி கொன்னாங்களோ அதே மாதிரி நடுத்தெருவில் வச்சு சுட்டு வீழ்த்துறாங்க. மொசாட் வந்து வரிசையாக இந்த மாதிரி கொலை செய்வதோடு நிறுத்தி கொள்ளாமல் இதன் மூலியமாக அந்த இஸ்ரேலிய அந்த விரோதிகள் மத்தியில் வந்து பயம் வந்து வருதா அப்படிங்கிறதையும் வந்து உறுதிப்படுத்திக்கிறாங்க. அதாவது இந்த மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து என்ன செய்வாங்களாம், யாருக்கெல்லாம் வந்து குறி வைக்கிறாங்களோ அவங்களுடைய வீடுகளுக்கு வந்து மலர் வளையங்களை வந்து அனுப்புவாங்களாம். ஏன் வந்து அந்த மலர் வளையங்களை வந்து அனுப்புகிறாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் வீட்டில் அந்த ஒரு தலைவரை வந்து நாங்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஒரு ஆளை வந்து நாங்கள் வந்து கொல்ல போகிறோம், அதுக்கான ஆழ்ந்த அனுதாபங்கள் தான் இது அப்படிங்கிற மாதிரி மலர் வளையங்களை வந்து அனுப்புவாங்களாம். அந்த தலைவர்கள் வந்து இவங்க வந்து எப்போ கொல்ல போகிறாங்களோ எப்படி கொல்ல போகிறாங்களோ அப்படின்னு புரியாமல் அவங்க வந்து தவிச்சிட்ருப்பாங்க. இந்த கொலை செய்திகளை வந்து இஸ்ரேல் வந்து மூடி மறைக்கல, நாங்கள் தான் இதை செய்தோம் அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமாக ஒப்புக்கொண்டது மாதிரியே ஒவ்வொரு கொலையை பற்றியும் விரிவான செய்திகள் கட்டுரைகளை வந்து அந்த லோக்கல் பத்திரிகைகளில் வந்து அதுவும் அரபு மொழியில் வந்து வெளியாகிற மாதிரி பார்த்துப்பாங்களாம். ஒரு கட்டத்தில் மியூனிக் படுகொலைக்கு தான் வந்து இந்த இஸ்ரேல் வந்து பழி வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விவரம் வந்து பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு வந்து புரிஞ்சிருது. இது வந்து அநியாயம், நீங்கள் கொலை செய்த நபர்களுக்கும் அந்த முனிக் தாக்குதல்களுக்கும் துளி கூட சம்மந்தம் கிடையாது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் மொசாடை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை. அவங்க வந்து தங்களுடைய அந்த அடுத்த பெரிய தாக்குதலை வந்து செய்கிறதுக்காக திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. பாசில் அல் குபைசி கொல்லப்பட்ட ஒரு 3 நாள் கழித்து பல மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து லெபனான் நாட்டோட தலைநகரமான பெய்ரூட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஜாலியாக ஊர் சுற்றும் இளைஞர்கள் போல வேஷம் போட்டுக்கிறாங்க. அவங்களுடைய ஆடைக்குள்ளேயே வந்து அந்த துப்பாக்கிகளை வந்து மறைச்சும் வச்சுக்கிறாங்க. லெபனான் தேசத்தை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட இயக்கங்களுக்கு வந்து ஆதரவு அதிகமாக இருக்கிற ஒரு இது. அவங்களுடைய அந்த கோட்டைக்குள்ளே புகுந்து இந்த மொசாட் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. ஆனால் மொசாட் வந்து இதெல்லாம் வந்து கண்டுக்கவே இல்லை. இந்த முறை வந்து அவங்க வந்து ஒரே நேரத்தில் 3 தலைகளுக்கு வந்து குறி வைக்கிறாங்க. இதுக்கு வந்து எந்த தடைகள் வந்தாலும் சரி அந்த 3 பேரையுமே நம்ம கொல்லணும் அப்படின்னு வந்து உறுதியாக வந்து நிற்கிறாங்க. இப்போ அந்த 3 நபர் யாருங்கிறத நம்ம வந்து அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மொசாட் சீரீஸ் பார்ட் 4 தான் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா, இஸ்ரேலுங்கிற நாடு எப்படி உருவாச்சு, மொசாடுங்கிற உளவு அமைப்பு வந்து எதுக்காக ஆரம்பித்தாங்க, 1972 ஜெர்மனியில் நடந்த அந்த இரத்த ஒலிம்பிக்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் பிளாக் செப்டம்பர்னால் யார்,
கமிட்டி எக்ஸோட நோக்கம்தான் என்ன? மொசாடுங்கிற உளவு அமைப்பால் இதுவரைக்கும் கொல்லப்பட்ட நபர்கள் வால்ஸ்குவாட்டர், மஹமூத் ஹம்ஷாரி, ஹுசைன் அல் பசீர், ஃபாசில் அல் குபைசி போன்ற நபர்களால் மொசாட் இயக்கக்குழு எப்படி எங்கே வச்சு கொன்னாங்கங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் லெபனான் தேசத்தில் உள்ள பாலஸ்தீன் போராளிகள் 3 பேரை கொல்ல நினைக்கிறாங்க. அவங்கள எப்படி கொன்னாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாத ஒரு இரவு நேரம் அந்த மொசாட் ஏஜென்ட்டுகள் லெபனானுக்குள்ளே வராங்க. அங்கே ஏற்கனவே சில பேர் காத்துட்ருக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கார் ரெடியாக இருக்குது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆள் இல்லாத அந்த சாலையில் வண்டி ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. கடைசியாக ஒரு சிறிய ஒரு பாதையில் போய் அந்த கார் நிற்கிது. அங்கே ஒரு 2 பெரிய கட்டடங்கள் இருக்குது. அங்கே தான் அந்த 3 பிளாக் செப்டம்பர் புள்ளிகளுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க அந்த மொசாடு. இந்த தாக்குதல் குழுவோட அந்த தலைவர் பேருன்னு பார்த்தாக்கா எஹூத் பாரக். யார் என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஆனால் இப்போ எஹூத் பாரக் அந்த லிப்ஸ்டிக்லாம் போட்டு ஒரு பெண் மாதிரி தன்னை வேடம் போட்டுக்கிறாரு. அவரை மாதிரியே இன்னும் சில பெண் வேடம் போட்ட அந்த மொசாட் ஏஜென்ட்டுகள் கார்லேருந்து இறங்கி நின்றுட்டுருக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாரும் நாங்கள் உள்ளே வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்களுடைய காரியத்தை கச்சிதமாக முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற அந்த மொசாட் ஏஜென்ட்டுகளும் சத்தம் இல்லாமல் முன்னேறுறாங்க. ராத்திரி நேரம் அப்படிங்கிறதுனால பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவ்வளவா தேவையில்லாமல் இருந்தது. அது அவங்களுக்கு கூடுதல் வசதியாகவே ஆயிடுச்சு. திட்டப்படி தங்களுக்கான அந்த முதல் இலக்கை நோக்கி முன்னேறுறாங்க. ஆனால் அவங்க யோசிக்க மறந்த ஒரு விஷயம்னு பார்த்தாக்க, இந்த நடுராத்திரியில் இந்த நேரத்தில் ரோட்டில் ஒரு கார் நிற்கிது. அதில் சில பெண்கள் தனியாக வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்கன்னா பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக சந்தேகம் வரதான் செய்யும். அதே மாதிரி ஒரு சில நிமிடங்கள் கழித்து ஒரு இளைஞன் அந்த பெண்களை பார்த்து, யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பெண் வேடமிட்ட நபர்கள் துப்பாக்கியை தூக்கி நிற்கிறாங்க. இந்த எஹூத் பாரக்குக்கு யோசிக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை, இவன்கிட்டருந்து நம்ம கண்டிப்பாக தப்பிக்கணும், இல்லைனா நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்த வினாடியே அந்த பெண் வேடமிட்டவங்க கையிலையும் துப்பாக்கிகள் முளைக்குது. அந்த இளைஞனை நோக்கி சுடவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த சத்தம் கேட்டு இன்னும் நிறையா பேர் வர்றாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த மொசாட் அந்த ஏஜென்ட்டுகள் இன்னும் நிறையா பேரை சுட்டு வீழ்த்துற ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால அவங்களையும் சுட்டுடுறாங்க. இப்போ அந்த கார் உள்ளே இருப்பாங்கல்ல, அந்த மீதம் இருக்கிற அந்த மொசாட் ஏஜென்ட்டுகளுக்கு இந்த துப்பாக்கி குண்டுகளோட சத்தம் தெளிவாக கேட்குது. ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த மொசாட் ஏஜென்ட்டுகளுக்கு சொல்லித்தர்ற ஒரு பல பாடங்களில் ஒரு மிக முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, மற்றவர்களுக்கு எது நடந்தாலும் சரி, நீ உன்னுடைய திட்டத்தை பாதியில் கைவிடவே கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம நினச்ச காரியத்தை கண்டிப்பாக செஞ்சு முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது ஒன்று. அதனால் அவங்க தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க போட்ட அந்த திட்டம்படி ஒவ்வொரு வீடாக குறிவைத்து அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சில நிமிடங்களுக்குள்ளேயே அந்த 3 பாலஸ்தீன விடுதலை இயக்க தலைவர்கள் கொல்லப்படுறாங்க. இது தவிர பல உதிரி கொலைகளும் தவிர்க்க முடியலை. தாக்குதலை வெற்றிகரமாக நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மொசாட் ஏஜென்ட்டுகள் பரபரப்பாக வெளியேறுறாங்க. இது நடந்த அந்த கொஞ்ச நேரத்திலேயே கடல்வழி பயணம் மேற்கொள்கிறாங்க. லெபனானுக்கு லெபனானை விட்டு வெளியில் போயிடுறாங்க. இந்த திட்டத்தை சுலபமாக செஞ்சு முடித்த அந்த எஹூத் பாரக்கு மொசாட் வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கிது. நீங்கள் மிகப்பெரிய சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் அரசியலில் இறங்கி இஸ்ரேலோடைய அந்த பிரதம மந்திரியானது அப்படின்னு பார்த்தாக்கா அது ஒரு தனி கதை. அதை நம்ம பார்க்கலாம். ஒரு உளவாளி பிரதமராக முடியுமா? இது நினைத்து பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படின்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள அந்த உளவுத்துறை அப்படிங்கிறது சும்மா ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயம் கிடையாது. அவங்களுடைய அந்த ஆட்சிக்கும் அரசாங்கத்துக்கும் தேவையான ஒரு விஷயந்தான் அந்த மொசாடுங்கிற ஒரு அமைப்பு. இதனால் இஸ்ரேல் பிரதமராக வர்ற எல்லாருமே அந்த மொசாட் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த நன்கு பரிச்சயமான திறமைசாலி நண்பர்களை மொசாடு தலைவர்களாக நியமிப்பாங்க. உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவங்களுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருப்பாங்க. இப்படிப்பட்ட கலாச்சார பின்னணி கொண்ட இஸ்ரேலில் ஒரு உளவாளி எப்படி பிரதமராக முடியும்
இது வந்து ஒரு பெரிய விஷயமே வந்து கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா தங்களுடைய அந்த பிரதமர், அமைச்சர்கள், அதிகாரிகள் இவங்க வந்து முன்னாடி வந்து உளவாளிகளாக இருந்தாங்க அப்படின்னாக்க அது நல்லது அப்படின்னு வந்து அந்த இஸ்ரேலில் உள்ள மக்கள் வந்து விரும்புகிறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து எப்போதுமே வந்து ஒரு விழிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்குது. இப்போ இந்த மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து லெபனானில் தொடங்கி அந்த இரத்த வேட்டை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டு அந்த மிச்சம் இருக்கிற அந்த பிளாக் செப்டம்பர் தலைவர்களுக்கு வந்து ரொம்ப வந்து பயப்படுறாங்க. அடுத்தடுத்த கொலைகள் வந்து அவர்களுடைய அந்த அச்சத்தை வந்து இன்னுமே வந்து அதிகரிக்குது. ஆனால் இவ்வளோ பேரை கொன்னதுக்கு அப்புறமே வந்து இந்த மொசாட் அந்த பெரும் தலைவர்களுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை. ஏன்னா இவங்க வந்து அந்த கொலை செஞ்சது, அந்த பழி வாங்கினது எல்லாமே பார்த்தாக்க ஒரு சின்ன சின்ன நபர்கள் தான். இவங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவன் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்வான். அவனை நம்ம கொல்லலையே அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்னா அந்த பெரிய பிளாக் செப்டம்பரோடைய அந்த தலைவன் யார் அப்படின்னு பார்த்தாக்க அபு ஹாசன். இவருடைய முழு பெயர் வந்து அலி ஹாசன் சலாமே. இவருடைய செல்ல பெயர் வந்து ரெட் பிரின்ஸு. அந்த நேரத்தில் அபு ஹாசனுடைய வயதுன்னு பார்த்தாக்க 33 தான். இந்த வயசுக்குள்ளேயே இஸ்ரேலியர்களுடைய அந்த கண்ணில் வந்து விரலை விட்டி ஆட்டியிருக்கிறாரு. இந்த பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த அபு ஹாசன். பிரம்மாண்டமான வீடு, கைத்தட்டுனா ஓடி வர்ற வேலைக்காரர்கள், கார்கள், பங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய இடத்து பையன் வந்து என்னெல்லாம் இருக்குமோ, அவங்க வீட்டில் என்னெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பணக்கார வர்க்கத்தில் தான் இருக்கிறாரு இந்த அபு ஹாசன். இவரை பொறுத்த வரைக்கும் அந்த சிறு வயதிலிருந்தே அந்த பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தில் வந்து ரொம்ப அதிகம் ஆர்வம் கொண்டவராக இருக்கிறாரு. அதற்காகவே அந்த பல இயக்கங்கள், அமைப்புகளை வந்து உருவாக்கி ஏகப்பட்ட தாக்குதலையுமே வந்து திட்டமிட்டு நிறைவேற்றிருக்கிறாரு. இவர் தான் வந்து ஒரு முக்கியமான ஆள். நம்ம இவரை விட்டுட்டு நம்ம மற்றவங்கள வந்து பழி வாங்குறதுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு வந்து மொசாட் ஏஜென்ட்டுகளுக்கு வந்து தெரிய வருது. இந்த அபு ஹாசனை வந்து நம்ம எப்படியாவது சுற்றி வளைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மொசாட் ஏஜென்ட்டுகள். 1973 ஆண்டோட அந்த மத்தியில் அவங்களுக்கு வந்து ஒரு தகவல் வந்து கிடைக்கிது. அபு ஹாசன் வந்து நார்வே நாட்டில் வந்து லில்லிஹேமர் என்ற ஊரில் வந்து இருக்கிறாரு அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கிது. இந்த விவரத்தை வந்து யார் அனுப்புனாங்கன்னு பார்த்தாக்கா ஒரு நம்பகமான ஒரு தகவல் ஒரு இடத்துல இருந்து தான் இவங்களுக்கு இந்த தகவல் வந்து கிடைக்கிது. அபு ஹாசன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன வாய்ப்பையும் நம்ம வந்து நழுவ விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மொசாட் ஏஜென்ட்டுகள். அவசரமாக அந்த மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து ஒரு குழுவை வந்து திரட்டுறாங்க. அவங்களுடைய கையில் வந்து அபு ஹாசனுடைய அந்த புகைப்படத்தை கொடுத்து இந்த ஆளை நீங்கள் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி முடிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. இவங்களுடைய அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா லில்லிஹேமர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஊர்லாம் கிடையாது. அதனால் இவரை தேடுறது, அதாவது இந்த அபு ஹாசனை வந்து தேடுறது அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய சிரமமான ஒரு வேலையெல்லாம் இல்லை. அந்த மொசாட் ஏஜென்ட்டுகளும் வந்து அவரை தேடுற இதில் வந்து இறங்குறாங்க. ஆனால் உண்மையிலேன்னு பார்த்தாக்க அபு ஹாசன் வந்து அந்த நேரத்தில் நார்வே நாட்டிலேயே இல்லை. இப்படி ஒரு பொய்யான தகவலை கொடுத்துட்டு மொசாடை வந்து அலைக்கழிக்கணும் அப்படின்னு யாரோ போட்ட திட்டத்தில் வந்து இவங்க வந்து விழுந்துட்டாங்க. இந்த விஷயம் தெரியாமல் மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து அந்த லில்லிஹேமரை வந்து சல்லடை போட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய ஒரு அவசரத்துக்கு ஒரு அப்பாவி வந்து மாட்டுறாரு. அவங்களும் வந்து உடனடியாக அந்த மேலிடத்துக்கு வந்து தகவல் அனுப்புகிறாங்க. அபு ஹாசனை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன கேள்வி, அவரை வந்து சுற்றுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையிலன்னு பார்த்தாக்க அபு ஹாசன் அங்கே கிடையவே கிடையாது. அது தெரியாமல் ஒருத்தவங்களை வந்து சுட்டுறாங்க. அடுத்து அஹ்மத் பௌசிகி. இவர் வந்து மொராக்கோவை சேர்ந்தவர். இப்போ வந்து இவர் வந்து நார்வே நாட்டில் வந்து லில்லிஹம்ல வந்து செட்டில் ஆகிருக்கிறாரு. அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சர்வராக இருக்கிறாரு. அடிப்படையிலன்னு பார்த்தாக்கா அஹ்மத் வந்து ரொம்ப அமைதியான ஒரு மனிதர். யார்கிட்டுமே வந்து ஒரு அனாவசியமான ஒரு வம்புக்கு வந்து போக மாட்டார். இதுதான் வந்து இவருடைய ஒரு குணம். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு அப்படிங்கிற ஒரு மனிதர். 1973 ஜூலை 21 அவருடைய மனைவியோட வந்து வெளியில் போகிறாரு, சினிமாவுக்கு போகிறாரு. படம் முடிஞ்சதுக்கப்புறமா இருவருமே வந்து வெளியில் பேசிக்கிட்டே வராங்க. அப்போ வந்து திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது. ஆயுதம் தாங்கிய மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து அதில் இருந்து இறங்கி நிற்கிறாங்க. அகமதுக்கு வந்து எதுவுமே புரியலை, என்ன நடக்குது, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி அவர் குழம்பிட்டு இருக்கிற அந்த ஒரு நேரத்தில், அதாவது ஒரு சில வினாடிகள் தான் இருக்கும், அவருடைய மனைவியோட கண் முன்னாடியே அந்த அகமதோட அந்த உயிர் வந்து பறிக்கவும் படுது. அவர் அப்படியே சுருண்டு கீழே விழுறாரு. இப்போ அந்த மொசாட் ஏஜென்ட்டுகளும் வந்து அந்த வந்த கார்லேயே வந்து அவங்க திருப்பி தப்பிச்சிடுறாங்க. மொசாடை அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா அபு ஹாசனை வந்து கொன்று விட்டுட்டோம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க.
அதாவது அந்த பெரிய தலையை வந்து நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களால் அந்த சுட்டு கொல்லப்பட்ட அந்த அகமது பௌஷிக்கு வந்து யார் அப்படின்னாக்கா அபுஹாசனுக்கும் அந்த அகமது பௌஷிக்குமே வந்து எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. பார்க்கறதுக்கு இருவருமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கிறாங்களே தவிர அவருக்கும் இவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. இப்போ இந்த விஷயம் வந்து அந்த மொசாட்டில் உள்ள அந்த மேலிடத்துக்கு வந்து தெரிய வருது. நீ வந்து அந்த அபுஹசனை வந்து கொல்றதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு அப்பாவியை வந்து நீங்கள் கொன்னுட்டீங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த விவகாரத்தில் வந்து இந்த மொசாடு செய்த தவறுகள்னு பார்த்தாக்கா 1 2 கிடையாது, கிட்டத்தட்ட 7-8 பேரை இந்த மாதிரி சுட்டிருக்கிறாங்க. இந்த அகமதை கொலை செய்த அந்த மொசாடி ஏஜென்ட்டுகள் வந்து டான் எரிட்டும் மரியானோ இவங்க 2 பேரும் தான். இவங்க வந்து துப்பாக்கியோட கார்லேருந்து இறங்கி அகமதை வந்து சுட்டு கொன்றதுக்கு வந்து எல்லாத்துக்குமே நேரில் பார்த்த அந்த சாட்சிகள்னு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொசாடி ஏஜென்ட்டுகள் செய்த இன்னொரு பெரிய தவறு என்னன்னு பார்த்தாக்கா, இந்த கொலைக்காக காரை வந்து வாடகைக்கு எடுப்பாங்கல்ல, அப்போ வந்து அந்த ஏஜென்ட்டுகள் வந்து அவங்களுடைய அந்த சொந்த பேரையே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நார்வே போலீஸ் பொறுத்த வரைக்கும் சும்மா இருப்பாங்களா? அவங்க வந்து தேடுதல் வேட்டையில் ஆரம்பிக்கிறாங்க. ஒரே நாளில் வந்து அந்த சம்மந்தப்பட்ட அந்த மொசாடி ஏஜென்ட்டுகளை வந்து வளைச்சி பிடிச்சிடுறாங்க. கைது செய்யப்பட்ட அந்த மொசாடி ஏஜென்ட்டுகள் வந்து வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் போலீஸோடைய அந்த சித்திரவதைக்கு பயந்து இந்த கொலையோட நோக்கம் என்ன, நாங்கள் வந்து இதை எதுக்காக செஞ்சோம், இந்த திட்டத்தோட அந்த சம்மந்தப்பட்ட அந்த மற்றவர்கள் யார் அப்படின்னு முழு விவரத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க. இது போதுமே நார்வே போலீஸ்க்கு அகமது அந்த பௌஷிகிக்கு அந்த கொலையோட சம்மந்தப்பட்ட அந்த கும்பலை மொத்த பேரையுமே வந்து தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க. பொதுவாகவே அந்த மொசாடி ஏஜென்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களில் வந்து ஒன்று என்னென்னா கடுமையான பயிற்சி வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து யாராவது மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்தவர்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து காட்டி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். குறிப்பாக நான் வந்து ஒரு மொசாட் ஏஜெண்ட் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே எப்போதுமே நீங்கள் வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் வந்து கொடுக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பதிலாக வேறு என்ன நீங்கள் போய் வேணாலும் சொல்லிக்கோங்க, ஆனால் இந்த இதில் மட்டும் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்களுடைய இதில் வந்து ஒன்று. மொசாட் வந்து ஒரு விவகாரத்தில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கா அது யாருக்குமே எப்போதுமே வந்து தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக வந்து இருப்பாங்க. இந்த அகமது பௌசிகி கொலை செய்த அந்த மொசாட் ஏஜென்ட்டுகளுக்கு வந்து இதை வந்து எப்படி நழுவ விட்டாங்கன்னு தெரியல. போலீஸோடைய அந்த அடிக்கு பயந்து இதெல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க. உடனடியாக இந்த விவகாரம் வந்து சர்வதேச பிரச்சனையாக வந்து மாறுது. நார்வேல வாழ்கிற ஒருவரை வந்து அந்த ஊர் மண்ணிலே சுட்டு தள்ளுற அளவுக்கு அந்த மொசாடுக்கு எப்படி இவ்வளோ ஒரு தைரியம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முனிக் படுகொலைக்கு வந்து பழி வாங்குற விதமாக தான் இந்த மொசாட் வந்து ஒரு ரகசிய வேட்டையை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்து வெளியில் வந்து கசிய ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் அந்த நார்வே போலீஸும் வந்து அந்த மாட்டிக்கிட்டு அந்த மொசாட் ஏஜென்ட்டுகள்கிட்ட வந்து தொடர்ந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் வேறு யாரெல்லாம் இதில் வந்து தொடர்பு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இது தெரிஞ்ச மொசாட் வந்து ஐரோப்பாவில் வாழ்கிற தன்னுடைய ஏஜென்ட்டுகள் பலரை வந்து ரகசியமாக வந்து திரும்ப வந்து அழைச்சிக்கிறாங்க. இன்னும் சிலரை வந்து அங்கேயே நீங்கள் வந்து ஒளிஞ்சு நீங்கள் வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த நேரத்துக்குள்ளேயே உலக அளவுலன்னு பார்த்தாக்கா அந்த மொசாடோட அந்த இமேஜ் அப்படிங்கிறது கெட்டு போயிடுது. இது என்ன உளவுத்துறையா இல்லை அடியாள் படையா அப்படிங்கிற அளவுக்கு வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இஸ்ரேல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கங்களில் இருந்தும் வந்து டென்ஷன் வர ஆரம்பிக்குது. ஒழுங்காக உங்களுடைய அந்த மொசாட் ஏஜென்ட்டுகளை வந்து நீங்கள் அடக்கி வைங்க, இல்லைனா உங்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் மற்ற நாடுகளுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னாக்கா இஸ்ரேலுடைய அந்த கவர்மெண்ட்டுக்கு இணையான ஒரு சக்தின்னு பார்த்தாக்கா இந்த மொசாட் உளவு அமைப்பு தான். இந்த லில்லிஹேமர் விவகாரத்துக்கு அப்புறமா அந்த மொசாட் வந்து கொஞ்சம் அடங்கி போகிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ வந்து சூழ்நிலை சரி கிடையாது, நம்ம இந்த நேரத்தில் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க. ஆனால் அதுக்காக மொசாட் வந்து அபுஹசனை வந்து மறந்துடலாம் இல்லை, அவர் வந்து எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க தேடிட்டே தான் வந்து இருக்கிறாங்க, தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்தபடியே அபுஹசன் வந்து ஒரு தப்பு செய்கிறாரு. என்னென்னா லில்லிஹேமர் விவகாரத்தில் வந்து மொசாடோட அந்த முடிவு வந்து தப்பாக போனதுனால அந்த அபுஹசன் வந்து தன்னுடைய தலைமறைவு வாழ்க்கையிலிருந்து வெளியில் வராரு. இந்த பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாத்தையுமே விட்டுட்டு அவர் வந்து வெளியில் வந்து வர ஆரம்பிக்கிறாரு. அதாவது சகஜமாக எல்லா மனிதர்கள் மாதிரியும் வர ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்குமே அந்த அபுஹசனோட இருப்பிடம் தெரியாமல் அப்படியே திணறிட்டு இருந்த அந்த மொசாட் ஏஜென்ட்டுகளுக்கு இது ரொம்ப வசதியாக அமையுது.
வழக்கம் போல் அந்த மொசாடு உளவாளிகளை வச்சே அந்த அபு ஹசனுடைய அந்த நடவடிக்கைகளை வந்து ரொம்ப நுணுக்கமாக வந்து அவர் எங்கே போகிறாரு வராரு அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த மொசாட் ஏஜென்ட் வந்து அந்த அபு ஹசனை வந்து பிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மொசாட் சீரீஸ் பார்ட் 5 தான் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து 4 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள். மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து இது வரைக்கும் யாரெல்லாம் கொன்னாங்க, எப்படி கொன்னாங்கங்கிறத நம்ம பார்த்துருப்போம். வைல்ஸ் பேட்டர், டாக்டர் ஹம்ஷாரி, 3 பாலஸ்தீன விடுதலை இயக்க தலைவர்களை வந்து கொண்டிருப்பாங்க. இதை தவிர பல உதிரி கொலைகளும் நடந்திருக்கும். அடுத்ததாக வந்து அபு ஹாசனுக்கு வந்து குறிவைக்கிறாங்க. அதில் வந்து அவரை மாதிரியே இருக்கிற ஒரு அப்பாவியான அஹ்மது பௌஷிகியை வந்து நார்வேல வச்சு கொல்றாங்க. இது நார்வே போலீஸ்க்கு தெரிய வருது. அவங்க வந்து இந்த மொசாட் ஏஜென்ட்களை வந்து கைது செய்கிறாங்க. உலக நாடுகளுக்கு மத்தியில் மொசாடோட பெயர் வந்து ரொம்ப கெட்டு போகுது. இது என்ன உளவு அமைப்பா இல்லைன்னா அடையாள் படையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்லா பக்கங்களில் இருந்தும் டென்ஷன் வருது. இந்த லிலிஹாமர் விவகாரத்துக்கு அப்புறமா மொசாடு கொஞ்சம் அடங்கி போகிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. உடனடியாக இந்த முனிக் பழிவாங்கல் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்த அந்த மொசாட் உளவாளிகள்கிட்ட வந்து எல்லாருக்குமே வந்து தகவல் போகுது. என்ன திட்டம் இருந்தாலும் அதை அப்படியே விட்டுருங்க, இப்போதைக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த அபு ஹாசனை இந்த மொசாட் மேலிடம் மறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. அவரை வந்து தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மொசாட் ஏஜென்ட்டுகள் எதிர்பார்த்தபடியே அபு ஹாசனும் ஒரு தப்பு செய்கிறாரு. இந்த லிலிஹாமர் விவகாரத்தில் மொசாடோட பேர் வந்து ரொம்ப கெட்டு போயிடுது. அதனால் இனிமேல் அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமறைவான இருந்த அந்த அபுஹாசன் வந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் அபுஹாசன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு திணறிட்டு இருந்த அந்த மொசாடுக்கு வந்து ரொம்ப வசதியாக அமையுது. அவரை இன்னும் தீவிரமாக கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த லிலிஹாமர் சொதப்பல்கள் நடந்து முழுசா 5 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த இடைவெளிக்குள்ள இஸ்ரேலில் ஏகப்பட்ட அரசியல் மாற்றங்கள். 2 பிரதம மந்திரிகள் மாறிட்டாங்க. அந்த நாட்டு அரசாங்கத்திலையும் சரி மொசாட்லேயும் சரி பழைய நபர்கள் வந்து ரிட்டையர்டு ஆயிடுறாங்க. புதிய தலைவர்கள் வந்து வர்றாங்க. ஆனால் இஸ்ரேல் இன்னும் அந்த அபு ஹாசனை மறந்துட்டாங்களான்னு கேட்டால் அது கிடையாது. வெளிப்பார்வைக்கு வந்து மொசாட் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் பின்னணியில் தகவல்களை திரட்டு அபுஹாசனை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளேயே அபுஹாசனுடைய வாழ்க்கையிலேயே நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஒரு காலத்தில் ஹை கிளாஸ் அடியாள் மாதிரி துப்பாக்கியை ஏந்திட்டு இருந்தவர் வந்து அரசியல் வட்டாரங்களுக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு. எந்த அளவுக்குன்னா யாசர் அரஃபாத்துக்கு அடுத்த வாரிஸ் இவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களில் மட்டும் கிடையாது, அதற்கு வெளியிலையும் அபுஹாசனுக்கு பல புதிய நண்பர்கள் வந்து கிடைக்கிறாங்க. 1978 அபுஹாசனுக்கு வந்து கல்யாணமும் ஆகுது. அவருடைய மனைவி வந்து ஜார்ஜினா ரிஜ். இவங்க வந்து மிஸ் யூனிவர்ஸும் கூட. அபுஹாசனும் அவருடைய மனைவியும் வந்து பெய்ரூட்டில் வந்து இருக்கிறாங்க. லெபனானுடைய தலைநகரமான பெய்ரூட்டில் தான் இருக்கிறாங்க. பெய்ரூட்டில் அபுஹாசனுக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருந்து இருக்கிறாங்க. இதில் அதிக எண்ணிக்கையில் வந்து இவருக்கு பெண் தோழிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அபுஹாசன் வந்து இப்போ எல்லா இடங்களுக்குமே சகஜமாக போக ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து அவருடைய நண்பர்கள் வந்து கடுமையாக எச்சரிக்கிறாங்க. நீ எங்கனாலும் போ, ஆனால் உன்னுடைய அந்த பயண திட்டத்தை வந்து மாற்றிக்கிட்டே இரு, ஒரே இடத்துக்கு டெய்லியும் போகாத. ஏன்னா அந்த மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து இன்னும் உன்னை துரத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க, அதை நீ மறந்துடாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த வார்த்தைகளை வந்து அபுஹாசன் கேட்கல. இந்த ஊரில் என்னை யார் வந்து கை வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அலட்சியமாக இருக்கிறாரு. அதே நேரத்தில் இஸ்ரேலில் வந்து புதிய பிரதமரான மெனாகெம் பெகின் வந்து மொசாடை வந்து கூப்பிடுறாரு. அபுஹாசனை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்குறாரு. இதை கேட்ட உடனே மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து அந்த பெய்ரூட்டுக்கு டிக்கெட் எடுத்துட்டு போகிறாங்க. இந்த முறை வந்து அந்த மொசாடு வந்து வெறும் அந்த கத்தி துப்பாக்கி அதெல்லாம் வந்து அவங்க நம்பலை. அபுஹாசனுடைய அந்த வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம அடிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த ஆயுதம் தான் ஒரு பெண் உளவாளி. இந்த திட்டத்துக்காக அவருக்கு வந்து சூட்டப்பட்ட அந்த கற்பனை பெயர் வந்து எரிக்கா சாம்பர்ஸ். இதுதான் அவங்களுடைய உண்மையான பெயராக கூட இருக்கலாம். பிரிட்டனை சேர்ந்த இந்த எரிக்காவுக்கு வந்து சமூக பணிகளில் ஆர்வம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக பாலஸ்தீன் அகதிகளுக்கு சேவை செய்கிறது
அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஆவலோடு இருக்கிறாங்க. இதற்காக 1978 அந்த இறுதியில் அவங்க வந்து லெபனானுக்கு வந்து அழைக்கப்படுறாங்க. பெய்ரூட் வந்து சேர்ந்து அங்கேயே வீடு எடுத்து தங்கி ஆரம்பித்து சேவையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எரிக்கா சேம்பர்ஸ் வந்து ஒரு மொசாட் உளவாளி என்கிற தகவல் வந்து அப்போ யாருக்குமே வந்து தெரியலை. எல்லாருமே ரொம்ப சகஜமாக அவங்க கூட பழக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னும் பல மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து பெய்ரூட்டுக்கு வந்து சேர்ந்துருக்குறாங்க. எல்லாருக்குமே இந்த முறை வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த பொய்யான பெயர்களை வந்து சொல்கிறாங்க. அவங்களுடைய பெயர்களும் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. அவங்களுடைய அந்த பாஸ்போர்ட்டும் வந்து லிலிஹாமரில் நடந்த ஒரு தவறை வந்து அவங்க மறுபடியும் செய்ய விரும்பாமல் இருக்கிறாங்க. பெய்ரூட்டில் எரிக்கா சேம்பர்ஸ் அதுக்கப்புறமா மற்ற மொசாட் ஏஜென்ட்டுகளும் அந்த சேகரிக்கிற தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து மேலிடத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை வந்து அவங்க அடிப்படையாக வச்சு வெவ்வேறு கொலை திட்டங்களை வந்து தயார் செய்கிறாங்க. அதை வந்து ஒத்திகையும் வந்து பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே வந்து சரி வரலை. ஆனால் இதுக்கு நடுவில் வந்து மொசாடோட அந்த ஒரிஜினல் திட்டப்படி எரிக்கா சேம்பர்ஸ் வந்து அந்த பாலஸ்தீன விடுதலை இயக்க போராளிகள் அவங்களுடைய அந்த தலைவர்களுடைய வட்டாரத்துக்குள்ளே அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அபுஹாசனையும் வந்து நெருங்கிட்டாங்க. அபுஹாசனை பொறுத்த வரைக்கும் இந்த எரிக்கா சேம்பர்ஸ் வந்து ஒரு வெளிநாட்டு பெண். இவங்க வந்து பாலஸ்தீனர்களுக்கு வந்து ஆதரவாக பேசுகிறத வச்சு அவங்க மேலே இவருக்கு வந்து சுத்தமாக சந்தேகமே வராமல் இருக்குது. அபுஹாசனும் எரிக்கா சேம்பர்ஸோடைய பழக ஆரம்பிக்கிறாரு. அவங்களுடைய அந்த தினசரி நடவடிக்கைகளை வந்து அந்த எரிக்கா சேம்பர்ஸ் வந்து உடனுக்குடன் அந்த மொசாட் ஏஜென்ட்டுகளுக்கு வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை அடிப்படையாக வச்சு இன்னும் நிறைய புதிய திட்டங்களை வந்து தயார் செய்கிறாங்க இந்த மொசாட் ஏஜென்ட்டுகள். 1979 ஜனவரி மாதம் 22 அபுஹாசன் வழக்கமாக பயணம் செய்கிற ஒரு சாலையில் வோல்க்ஸ்வேகன் கார் வந்து நிற்கிது. அதில் 100 கிலோ எடையுள்ள வெடிப்பொருட்களை வந்து பதுக்கி வச்சுருக்கிறாங்க இந்த மொசாட் ஏஜென்ட்டுகள். இந்த காரை வந்து வெடிக்க செய்கிறதுக்கான அந்த ரிமோட் கண்ட்ரோலும் பக்கத்துலேயே ஒரு வீட்டில் இருக்குது. பட்டனில் விரலை வைத்து அழுத்தியபடியே அபுஹாசனுக்காக வந்து காத்துட்ருக்குறாங்க. அபுஹாசனுக்கு கொஞ்சமாவது அந்த உயிர் பயம் இருந்திருந்தால் அவர் வந்து தினந்தோறும் ஒரே சாலை வழியை வந்து தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார். ஆனால் வேணுமென்றே அந்த காரை வந்து மாற்றி ரூட்டை மாற்றி அந்த சந்திப்பு திட்டங்களை வந்து மாற்றி ஏதாவது ஒரு வழியில் தன்னுடைய எதிரிகளை வந்து குழப்ப பார்ப்பார். ஆனால் அவருக்கு வந்து பயம் இல்லாத காரணத்தினால அவர் வந்து ஒரே இதையே தான் அவர் வந்து பயன்படுத்துகிறாரு. சரியாக அபுஹாசனுடைய கார் அந்த வோல்க்ஸ்வேகனை கடக்கும்போது ரிமோட் வழியாக குண்டு வந்து வெடிக்கப்படுது. அபுஹாசனும் அவருடைய பாதுகாவலர்களும் பக்கத்தில் இருந்த அந்த அப்பாவிகள் என்று மொத்தம் 9 பேர் வந்து இறந்து போகிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இந்த எரிக்கா சேம்பர்ஸ் மற்றும் அந்த மொசாட் ஏஜென்ட்டுகள் இவங்க எல்லாருமே வந்து பெய்ரூட்டை விட்டு வெளியேறிடுறாங்க. இப்போ வந்து அந்த லெபனானில் உள்ள காவல்துறையும் அந்த பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் வந்து இதை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா தடயங்களும் வந்து சுத்தமாக அழிக்கவும் பட்டிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இஸ்ரேல் மொசாட் வட்டாரங்களுக்குள்ள அன்னைக்கு அந்த கொலை நடந்த அன்னைக்கு ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. ஏன்னா இந்த முனிக் பழிவாங்கல் லிஸ்ட்டில் வந்து கடைசியாக மிஞ்சி இருக்கிறதுன்னு பார்த்தாக்கா இந்த அபுஹாசனுடைய பெயர் தான். அதையும் நம்ம வந்து டிக் போட்டுட்டோம் அப்படின்னு அவங்க ரொம்ப கோலாகலமாக கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. மொசாடுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இஸ்ரேலோடைய அந்த அரசியல் சரித்திரத்திலையுமே இது வந்து ஒரு முக்கியமான சம்பவமாக அமையுது. இது மூலயமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி எங்கள் மீது கை வைத்தால் தொலைத்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து சொல்லாமல் சொல்லியிருக்கிறது மாதிரி அவங்க இஸ்ரேல் வந்து நினைக்கிறாங்க. இதனால் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் அழிந்துருச்சான்னு கேட்டால் அது கிடையாது. அதே சமயம் இஸ்ரேலுக்கு உள்ளேயும் வெளியேயும் யூதர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட அந்த வன்முறை சம்பவங்கள் வந்து கணிசமாக வந்து குறைய ஆரம்பிக்குது. மொசாடுக்கு வந்து அதுதானே தேவை, அது வந்து நடந்துருச்சு அப்படின்னு அவங்க வந்து மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. மொசாட் ஏஜென்ட்டுகளால் கொல்லப்பட்ட எல்லாருமே வந்து முனிக் படுகொலையில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த ஒரு சம்பவத்தை வந்து ஒரு காரணமாக பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிராக இயங்குறவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த மொசாட் வந்து திட்டம் போட்டு அழிச்சிட்டாங்க. இந்த முனிக் படுகொலையால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது அவங்களுடைய அங்கே கொலை செய்யப்பட்ட இஸ்ரேல் விளையாட்டு வீரர்களோட குடும்பத்தினருக்கு வந்து இந்த பழிவாங்கல் நடவடிக்கைகளில் வந்து சுத்தமாக ஒப்புதலே கிடையாது. ஒரு கொலைக்கு பழிவாங்குவதற்காக இன்னொரு கொலை செய்வது எந்த விதத்துலையுமே நியாயம் கிடையாது. இப்படி கொல்லப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் மனைவி குழந்தைகள்லாம் இருப்பாங்க. இப்படி வந்து பழி வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து அவங்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் அழித்துட்டா இது சரியாகிருமா? இறந்து போன எங்களுடைய அந்த
குடும்பத்தில் உள்ளவங்க வந்து மறுபடியும் உயிரோட திரும்பி வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. அப்படின்னா அந்த மொசாட் வந்து வேற என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. இப்போ சில வருஷத்துக்கு முன்னாடி அடால்ஃப் ஐக்மேனை வந்து என்ன செஞ்சாங்கங்கிறது உங்களுக்கு மறந்து போச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வருது. அடால்ஃப் ஹிட்லர் வந்து தெரியும், அது என்ன அடால்ஃப் ஐக்மேன், அதை பற்றி நம்ம அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மொசாட் சீரீஸோட பார்ட் 6 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 5 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த பாகத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, ஒரு 3 முக்கியமான நபர்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒன்று சில்வியாங்கிற ஒரு பெண்ணு, அதுக்கப்புறம் சில்வியாவோட அப்பா லோதர். இவர் வந்து ஒரு யூதர். இவர் யூதருங்கிறதுனால இந்த நாசி படையால் வந்து துன்புறுத்தவும் படுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு சில்வியாவும் அவங்க அப்பாவும் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ சில்வியாங்கிற பெண்ணை வந்து கிளாஸ் அப்படிங்கிறவருக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. சில்வியாவை பார்த்து கிளாஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவங்களுடைய வீட்டுக்கெலாம் போவார். சில்வியாவை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நாங்கள்லாம் யாருன்னு தெரியுமா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சில்வியாவும் நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வந்து ஹிட்லரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்கள் வந்து ஹிட்லருக்கே ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் வந்து கிளாஸ் ஐக்மேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கிளாஸ் ஐக்மேன்ங்கிற பேரை வந்து சில்வியா வந்து அவங்களுடைய தந்தைகிட்ட வந்து சொல்லும்போது அவர் ஒன்றும் அந்த நேரத்தில் கண்டுக்கல. ஒரு நாள் வந்து அவர் பேப்பர் படிக்கும்போது அந்த பேப்பரில் வந்து அடால்ஃப் ஐக்மேன்ங்கிற ஒரு பேரை வந்து அவர் பார்க்குறாரு. அவருடைய படத்தையும் அவர் பார்க்குறாரு. இப்போ தான் அவருக்கு ஞாபகத்துக்கே வருது, இவர் தான் யூதர்களுக்கு எதிராக பெரும் கொடுமை செய்துட்டு இருந்து இப்போ வந்து தலைமறைவாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு வந்து அவர் வந்து நினைக்கிறாரு. யூதர்களுடைய எதிரியான அந்த அடால்ஃப் ஐக்மேன் வந்து அர்ஜென்டினாவில் வந்து இருக்கிறதா வந்து அவர் கெஸ் பண்ணிடுறாரு. அடால்ஃப் ஐக்மேன் யார், இவருக்கும் அடால்ஃப் ஹிட்லருக்கும் என்ன சம்மந்தம்? இந்த அடால்ஃப் ஐக்மேனை வந்து இஸ்ரேலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் இவருக்கு வந்து தண்டனையும் கொடுக்குறாங்க. இதை பற்றி தான் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அடால்ஃப் ஐக்மேனுங்கிறவர் 1906 பிறக்கிறாரு. அடால்ஃப் ஐக்மேனும் அவருடைய குடும்பமும் 1912 ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போகிறாங்க. அடால்ஃப் ஐக்மேனோட தந்தை வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸராக இருக்கிறாரு. அடால்ஃப் ஐக்மேனுக்கு வந்து சிறு வயதில் சரியாக படிப்பு வரல. அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா விட்டுட்டு ஜெர்மனிக்கு போகிறாங்க. அடால்ஃப் ஐக்மேன் வந்து எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த நேரத்தில் தான் அடால்ஃப் ஹிட்லரோடைய அந்த நாசி படையில் வந்து சேர்றாரு. யூதர்களை எதிர்க்க போகிறேன், ஹிட்லருக்கு ஈக்குவலாக வரப்போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ தான் நாசி படையில் SS அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒன்று உருவாகுது. SS அமைப்பில் வந்து ஜெர்மனியோட ஒரு பங்கான அந்த அடால்ஃப் ஐக்மேன் வந்து சேர்றாரு. நாசி படைகள் செய்த ஒரு கொடூரமான செயல்களில் மிக முக்கியமான பங்குன்னு பார்த்தாக்கா இந்த SS படைக்கு வந்து உண்டு. SS அமைப்புக்கு வந்து சீக்ரெட் செக்ரட்டரியாக வந்து அடால்ஃப் ஐக்மேனை வந்து மாற்றுறாங்க. சென்ற நூற்றாண்டோடைய மிக கொடூரமான சம்பவங்களில் ஒன்று அடால்ஃப் ஹிட்லரோடைய அந்த நாசி படைகள் வந்து யூதர்களை வந்து கொத்து கொத்தா கொன்று குவிக்கிறாங்க. அதாவது இனப்படுகொலை வந்து நடக்குது. அப்போ வந்து யூதர்களுக்குன்னு ஒரு தனி தேசம்லாம் எதுவும் கிடையாது. உலகம் முழுக்க, குறிப்பாக ஐரோப்பாவோட பெரும்பாலான நாடுகளில் இவங்க ரொம்ப கணிசமான எண்ணிக்கையில் வந்து பரவி இருக்கிறாங்க. இது வந்து ஹிட்லரோடைய கண்ணுக்கு வந்து உறுத்துது. யூதர்களை நம்ம வந்து அழிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாரு. இதனால் ஹிட்லரோடைய அந்த ஆட்சிக்கு கீழே வந்த அந்த ஒவ்வொரு தேசத்துலேயுமே வந்து யூதர்கள் வந்து வேட்டையாடவும் படுறாங்க. அவங்கள வந்து சித்திரவதை கேம்புகளில் வந்து அனுப்பி உடல்லையும் சரி மனமும் சரி அந்த நரக வேதனையை வந்து அனுபவித்து அவங்கள வந்து கொல்றாங்க. இந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு ஹெட்லிஸ்ட் யாருன்னு பார்த்தாக்கா அடால்ஃப் ஹிட்லர் தான். இப்போ அடால்ஃப் ஹிட்லர் வந்து அடால்ஃப் ஐக்மேனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை வந்து கொடுக்குறாரு. ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் இவ்வளவு, அதாவது ஒரு டார்கெட் வந்து செட் பண்ணிடுவாங்க, இவ்வளோ யூதர்களை நீங்கள் கொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஐக்மேனும் ஃபஸ்ட்டு வந்து அந்த யூதர்களை வந்து கன் வச்சுலாம் வந்து ஷூட் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகலை. ஏன்னா யூதர்களை வந்து பல நாடுகளில் வந்து சிதறி இருக்கிறாங்க. அதனால் இவங்களை கொல்றதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு டாஸ்காக வந்து இருக்குது. ஏன்னா யூதர்களை பொறுத்த வரைக்கும் போலாந்து, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா அப்படின்னு பரவலாக பரவி இருக்கிறாங்க. இதுக்காகவே வந்து ஒரு ரயில் பாதையை வந்து அமைக்கிறாங்க. இதெல்லாம் யார் செய்கிறா அப்படின்னு கேட்டாக்கா அடால்ஃப் ஐக்மேன் தான் வந்து செய்கிறாரு. இவரால் கொல்லப்பட்ட யூதர்களுடைய அந்த எண்ணிக்கைன்னு பார்த்தாக்கா கிட்டத்தட்ட 1/2 கோடி பேர், அதாவது 50 லட்சம் யூதர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது பாய்சனஸ் கேஸ் மூலியமாக வெந்நீரை வந்து அவங்க மேலே ஊற்றி, அதுக்கப்புறம் ஃபேக் ஷவர் ஹிட்ஸு,
இது மாதிரி நிறையா சித்திரவதைகளை வந்து கொடுத்து அவங்கள வந்து கொல்லுவாங்க. 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனி தோத்துடுறாங்க. அந்த 2ஆம் உலகப் போரோடைய அந்த முடிவில் அடால்ஃப் ஹிட்லரும் தற்கொலை செஞ்சுக்கிறாரு. ஹிட்லரோட கூட இருந்தவங்க ஹிட்லருடைய வழியை பின்பற்றி துப்பாக்கி அல்லது சைனைடு உதவியோட மரணத்தை வந்து தேடிக்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து எதிரி படையினர்கிட்ட வந்து சிக்கிக்கிறாங்க. இன்னும் மற்றவர்கள் வந்து தப்பி ஓடி காணாமல் போயிடுறாங்க. அதில் ஒருத்தர் தான் அடால்ஃப் ஐக்மேன். இந்த யுத்தத்துக்கு பிறகு ஒட்டுமொத்த உலகமும் ஒரு அமைதியை தேடிக்கொண்டுட்டு இருக்கிற நேரம், ஆனால் யூதர்களுடைய மனம் மட்டும் ஆறாமல் இருக்குது. அடால்ஃப் ஐக்மேன் தான் பேரை மாற்றிக்கிட்டு அர்ஜென்டினாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இவர் தான் அடால்ஃப் ஐக்மேன் அப்படின்னு எப்படி லோதருக்கு தெரிய வருதுன்னா, சில்வியாட்ட வந்து லோதர் வந்து கேட்குறாரு, கிளாஸோட அப்பாவை நீ பார்த்துருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு சில்வியா வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே லோதர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போய் கிளாஸோட வீட்டுக்கு போ, கிளாஸோட தந்தையை வந்து எப்படி இருக்கிறாருன்னு நீ பார்த்துட்டு வந்து சொல்லு, ஆனால் கிளாஸ் இல்லாத நேரமாக பார்த்து போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சில்வியாவும் அதே மாதிரி போய் கதவை தட்டுறாங்க. கிளாஸோட தந்தையும் வந்து கதவை திறக்கிறாரு. கிளாஸ் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவன் வெளியில் போயிருக்கிறான் அப்படின்னு வந்து அடால்ஃப் ஐக்மேன் வந்து சொல்கிறாரு. கிளாஸோட தந்தையை வந்து நல்ல மனதளவில் வந்து பழுதிய வச்சுக்கிறாங்க. லோதர்கிட்ட வந்து அவருடைய அடையாளங்களை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. லோதருக்கு இப்போ தெரிய வருது இவர் தான் அடால்ஃப் ஐக்மேன் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் இப்போ வந்து ஒரு பொய்யான பேரில் வந்து அர்ஜென்டினாவில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து அவர் முடிவு பண்ணுறாரு. 1954ஆம் ஆண்டு லோதர் இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து ஒரு ஃபோன் போட்டு, நீங்கள் தேடுற நபர் பற்றின விவரங்கள் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அர்ஜென்டினாவுக்கு வாங்க, அடால்ஃப் ஐக்மேனோட அட்ரஸை வந்து கொடுக்குறாரு. அந்த அடால்ஃப் ஐக்மேனோடைய பேர் வந்து ரெக்கார்டோ கிளைமெண்ட். இதுதான் வந்து தற்போதைய பேரில் அர்ஜென்டினாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்கிறாரு. அடால்ஃப் ஐக்மேனை பற்றி நீங்கள் தெரிய வச்சிங்கன்னா நீங்கள் வந்து பரிசு தொகைன்னு அறிவிச்சிருக்கீங்களே, அது எனக்கு கண்டிப்பாக தருவீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு அந்த இஸ்ரேலில் உள்ள இந்த மேல் அதிகாரிகள் வந்து கண்டிப்பாக உண்டு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இஸ்ரேல் வந்து இப்போ மொசாடுக்கு வந்து இந்த தகவலை வந்து அனுப்புகிறாங்க. மொசாட் அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் எதிரி நாட்டவர்கள் வந்து அங்கே போகக்கூடாது. அதனால் இது மொசாடை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய டாஸ்காக அமையுது. அர்ஜென்டினாவுக்கு போகணும், இவர் தான் அடால்ஃப் ஐக்மேன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும். இதுதான் இவங்களுடைய ஒரு வேலையாக இருக்குது. மொசாட் ஏஜென்ட்டு இப்போ அர்ஜென்டினாவுக்கு வந்து போகிறாங்க. ரெக்கார்டோ கிளைமெண்ட் இருக்கிற வீட்டை வந்து கதவை தட்டுறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஒருவேளை நம்ம வர்ற தகவலை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து தலைமறைவாயிட்டாரோ அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அடால்ஃப் ஐக்மேன் வந்து சில்வியா வீட்டுக்கு வரும்போதே அவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. அங்கேருந்து அவர் வந்து வேறு வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த வீட்டையும் கண்டுபிடிச்சிடுறாங்க மொசாட் ஏஜென்ட்கள். ஆனால் இப்பயுமே அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது. இவர் தான் ஐக்மேன் அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம இஸ்ரேலுக்கு வந்து கூட்டிகிட்டு போக முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் அவரை ரொம்ப கீனாக வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவருடைய உயரம் வந்து பார்க்குறாங்க, அதுவும் மேட்ச் ஆகுது, அதை டிக் பண்ணுறாங்க. அவருடைய நிறத்தை வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறாங்க, அதுவும் கரெக்டாக இருக்குது, அதுவும் வந்து டிக் பண்ணுறாங்க. 1960ஆம் ஆண்டு மார்ச் 21 கிளைமெண்ட், அதாவது அடால்ஃப் ஐக்மேன் வந்து அவருடைய அலுவலகத்திலேருந்து வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய மனைவி கிட்ட வந்து பூங்கொத்தை வந்து கொடுக்குறாரு. இதை வச்சே மொசாட் ஏஜென்ட் இவர் தான் அடால்ஃப் ஐக்மேன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா ஐக்மேனுடைய ஃபைலில் வந்து மார்ச் 21 தான் இவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி அப்படிங்கிறது தெரியுது. இவரை எப்படியாவது நம்ம இஸ்ரேலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர் வீட்டு பக்கத்துலேயே நிறைய வீடுகளை வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க, காரை வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 வீடுகளை வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க. அடால்ஃப் ஐக்மேனை வந்து ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அவருக்கு வந்து டேட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த டேட்டில் வந்து கடத்தவும் படுறாரு அடால்ஃப் ஐக்மேன். அவரை கடத்திட்டு அர்ஜென்டினாவில் உள்ள ஒரு வீட்டில் அடைக்கிறாங்க. அடால்ஃப் ஐக்மேனை வந்து ட்ரெஸ்ஸை கலக்க சொல்கிறாங்க. அவருடைய அந்த அடையாளங்களை வந்து உறுதி செய்கிறாங்க. இவர் தானா அடால்ஃப் ஐக்மேன்ங்கிறத வந்து உறுதி செய்கிறாங்க. அதுக்கப்புறமா அவரை வந்து சங்கிலியால் கட்டி போட்டு ஒரு இரவு முழுவதுமே அங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இரவு முழுக்க அவர் இருக்கும்போது இதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ண போகிறாங்களோ, எப்போ நம்மளை கொல்ல போகிறாங்களோ, இஸ்ரேலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு கொல்ல போகிறாங்களா இல்லை இங்கே தான் கொல்ல போகிறாங்களா அப்படின்னு மனதளவில் அவருக்கு நிறையா கேள்விகள் எழுது. இதுக்கப்புறம் அந்த மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து இஸ்ரேலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வச்சு என்ன நடக்குதுங்கிறத நம்ம அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மொசாட் பாகம் 7 தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த சேனலில் நம்ம 6 வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள். அடால்ஃப் ஐக்மேனை கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறத விட காரில் வச்சு கடத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். அடால்ஃப் ஐக்மேனை அர்ஜென்டினாவில் உள்ள
வீட்டில் வந்து அடைச்சி வச்சுருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அர்ஜென்டினாவில் வச்சு தான் அடால்ஃப் ஐக்மேனை வந்து கைது பண்ணுறாங்க. யாருன்னா இந்த மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நாடு, அதாவது அந்த போலீஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஆனால் 1960 வருஷம் அப்படிங்கிறது அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வருஷம். ஏன்னா அவங்களுடைய நாட்டோட அந்த 150வது சுதந்திர தினத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு தருணத்தில் வந்து இருக்கிறாங்க. ஸ்பெயின்கிட்ட இருந்து அர்ஜென்டினாவுக்கு வந்து விடுதலை கிடைச்சி 150வது ஒரு சுதந்திர தினத்தை வந்து அவங்க வந்து அந்த நாடே வந்து ரொம்ப கோலாகலமாக வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு சமயத்தில் தான் நிறைய அந்த சுற்றுலா பயணிகள் வந்து அர்ஜென்டினாவுக்குள்ளே வந்துட்டுருக்குறாங்க. இதை தான் யூஸ் பண்ணுறாங்க மொசாட் ஏஜென்ட்ஸு. மொசாட் ஏஜென்ட்ஸ் வந்து சுற்றுலா பயணிகள் வேடமிட்டு அர்ஜென்டினாவுக்குள்ளே ரொம்ப எளிமையாக வந்து வந்துடுறாங்க. அடால்ஃப் ஐக்மேன் அடைக்கப்பட்ட அந்த வீட்டுக்கும் வந்து போய் பார்க்குறாங்க. ஆனால் மொசாட் ஏஜென்ட்ஸ் வந்து அந்த அடால்ஃப் ஐக்மேன்கிட்ட எதுவுமே பேசலை. அடால்ஃப் ஐக்மேனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தாக்கா சைக்காலஜிக்கல் டார்ச்சர் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. முதல்ல வந்து அவருக்கு வந்து ஃபுல் ட்ரெஸ் இல்லாமல் வந்து அவரை வந்து இருக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்குறாங்க. யாருமே அவர்கிட்ட போய் பேசலை. இப்படியே வந்து நிறைய நாட்கள் வந்து போகுது. அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருக்கிறாரு அடால்ஃப் ஐக்மேன். மன ரீதியாக அவர் வந்து உடைஞ்சு போகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் மொசாட் உளவாளி ஒருத்தர் வந்து அடால்ஃப் ஐக்மேன்ட்ட போய் உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் கிளவுமண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அடால்ஃப் ஐக்மேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதோட அவரும் வந்து அந்த பேச்சுவார்த்தையை ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஒரு வாரம் இப்படியே போகுது. ஏன் அடால்ஃப் ஐக்மேனை வந்து கடத்தி வச்சுட்டு அவங்க வந்து அர்ஜென்டினாலேயே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், எங்கே அடால்ஃப் ஐக்மேனை பற்றி அவங்களுடைய அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது அவரை காணோம் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துட்டாங்களா, நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் அடால்ஃப் ஐக்மேனை பற்றி அவங்க வீட்டில் இருந்த நபர்கள் யாருமே அவரை வந்து காணாமல் போனதை பற்றி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே பண்ணலை. ஏன்னா அடால்ஃப் ஐக்மேன் வந்து ஒரு பொய்யான பேரில் தான் வந்து அர்ஜென்டினாவுக்கு வந்து, அதனால் அவங்க மேலே வந்து எந்த ஒரு கேஸும் போடாமல் இருக்கிறாங்க. அடால்ஃப் ஐக்மேனை அர்ஜென்டினாவில் இருந்து இஸ்ரேலுக்கு வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மொசாட் ஏஜென்ட்டுகள். அடால்ஃப் ஐக்மேனை அர்ஜென்டினாவில் இருந்து இஸ்ரேலுக்கு கொண்டுட்டு போகணும். அதுவும் வந்து வான்வெளி பயணம் தான் மேற்கொள்ளணும். அப்போ ஏர்போர்ட்டில் நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு மொசாட் ஏஜென்ட்டுகளுக்கு நல்லாவே தெரியும். இதுக்காக இஸ்ரேல் நாட்டு விமானமே வந்து அர்ஜென்டினாக்குள்ளே வருது. ஏன் வருது, எதற்காக வருது அப்படின்னு கேட்டால், இஸ்ரேல் நாட்டு, அதாவது சயின்டிஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாததுனால இஸ்ரேல் நாட்டு விமானம் வந்து அர்ஜென்டினாக்குள்ளே வருது. வீட்டில் அடைக்கப்பட்ட அந்த அடால்ஃப் ஐக்மேனுடைய அந்த ட்ரெஸ்ஸை வந்து இஸ்ரேல் நாட்டு விமானியோட உடை மாதிரி மாற்றிக்கிறாங்க. மொசாட் ஏஜென்ட்ஸில் உள்ள எல்லாருமே வந்து அந்த இஸ்ரேல் நாட்டு விமானி மாதிரி ஒரு வேடம் வந்து அணிஞ்சுக்கிறாங்க. அடால்ஃப் ஐக்மேன்ட்ட வந்து விஸ்கி வேணுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அந்த மொசாட் ஏஜென்ட்டுகள். அடுத்து அவரும் வந்து சரி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இஸ்ரேலுக்கு போனால் நம்ம வந்து எப்படியும் சாக தான் போகிறோம், அட்லீஸ்ட் இதையாவது நம்ம வந்து குடிச்சிட்டு சாகலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. ஒரு காரில் தான் வந்து போகிறாங்க ஏர்போர்ட்டுக்கு. அந்த காரை வந்து போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஆல்கஹால் ஸ்மெல் வந்து வருது. அதுக்கு வந்து அந்த போலீஸ் வந்து விசாரிக்கும் போது உங்கள் நாட்டு ஆல்கஹால் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போலீஸும் அதை வந்து கண்டுக்கலை. பிஸ்னஸ் கிளாஸில் வந்து அடால்ஃப் ஐக்மேனை வந்து வைக்கிறாங்க. அந்த விமானமும் வந்து இஸ்ரேலுக்கு கிளம்புது. சிறிது நேரம் கழிச்சு அவங்களுடைய விமானமும் வந்து புறப்படுது. அவங்க வந்து இஸ்ரேலுக்கும் போகிறாங்க. 2 நாட்கள் கழித்து இஸ்ரேல் பிரதமர் டேவிட் பென் குரியன் அந்த நாட்டு உடைய அந்த பாராளுமன்றத்தில் வந்து பெருமையோடு வந்து அறிவிக்கிறாரு, நாங்கள் வந்து அடால்ஃப் ஐக்மேனை வந்து கைது செஞ்சிட்டோம் அப்படின்னு வந்து அறிவிக்கிறாரு. அதாவது ஹிட்லர் காலத்துக்கு பிறகு காணாமலே போய்விட்ட அந்த ஐக்மேனை நாங்கள் மறுபடியும் கண்டுபிடிச்சு கைது செஞ்சிட்டோம், இது வந்து ஒரு பெரிய விஷயம் தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக அந்த மொசாட் நடத்திய அந்த கடத்தல் நாடகம் அது எல்லாமே வந்து வெளியே வருது. அது வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வந்து மாறுது. இதை கேட்ட அர்ஜென்டினா வந்து ரொம்பவே வந்து கோவப்படுறாங்க. இது வந்து மனித உரிமை மீறல், எங்களுடைய எல்லைக்குள்ளே வந்து எங்களுடைய நாட்டோடைய அந்த குடிமகனை வந்து ஒருத்தரை நீங்கள் வந்து கடத்தியிருக்கிறீங்க, ஒழுங்காக நீங்கள் வந்து அடால்ஃப் ஐக்மேனை வந்து திருப்பி தந்துருங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் அரசாங்கம்.
அவர் மீது நாங்கள் வந்து முறைப்படி வழக்கு நடத்துகிறோம். ஐக்மேன் வந்து தப்பு செஞ்சுருக்கிறது வந்து நிரூபித்தோம் அப்படின்னா அதற்கு ஏற்ப தண்டனை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னபடியே அடால்ஃப் ஐக்மேனை வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி வந்து நிறுத்துறாங்க இஸ்ரேல் கவர்மெண்ட்டு. அவரை வந்து ஒரு குண்டு தொலைக்காத கூண்டுக்குள்ளே பத்திரமா வந்து உட்கார வைக்கிறாங்க. ஹிட்லர் ஆட்சிக்கு கீழே அவர் செய்த அந்த செயல்களை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வந்து எடுத்துரைக்கிறாங்க. லட்சக்கணக்கான அப்பாவி யூதர்களுக்கு அடால்ஃப் ஐக்மேன் செய்த கொடுமைகளை எல்லாம் வந்து செஞ்சதை வந்து வெளியே தெரியும் போது இப்படியெல்லாம் கூட ஒரு மனிதனால் கொடூரமான ஒரு இதில் வந்து யோசிக்க முடியுமா அப்படின்னு அதை கேட்டு உறைந்து போகிறாங்க மற்ற மக்கள். ஆனால் இதுக்கெல்லாம் அடால்ஃப் ஐக்மேன் எதையுமே நாங்கள் வந்து செய்யலை அப்படின்னு சொல்லி மறுக்கலாம் இல்லை. ஆனால் இதெல்லாம் நாங்கள் வந்து விரும்பி செஞ்சது கிடையாது. அவங்க வந்து அவங்களுடைய மேல் அதிகாரிகள் என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் நிறைவேற்றினேன், அவ்வளோதான் அப்படின்னு வந்து கதையை வந்து திருப்புறாரு. ஆனால் இந்த கடைசி நேர நாடகம் வந்து பலிக்கலை. பல லட்சம் யூதர்களை வந்து உடைய மரணத்துக்கு வந்து அடால்ஃப் ஐக்மேன் வந்து நேரடியான அந்த காரணமாக இருந்தது வந்து சந்தேகம் இல்லாமல் வந்து வெளிவந்ததுனால நீதிபதிகள் வந்து அவருக்கு மரண தண்டனையும் வந்து கொடுக்குறாங்க. இந்த அடால்ஃப் ஐக்மேனை பற்றின அந்த கேஸ்கள் வந்து ஒவ்வொரு கேஸுமே வந்து டெலிவிஷனில் வந்து ரொம்ப லைவாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. உலகத்திலேயே முதலாக இந்த க்ரைம் கோர்ட்டு சீனை வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து பண்ணுறாங்க. அடால்ஃப் ஐக்மேனுக்கு வந்து அந்த ஜெருசலேம் நீதிமன்றம் வந்து தூக்கு தண்டனையும் வந்து கொடுத்துட்றாங்க. இந்த தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட நாளில் வந்து ஆனால் கொடுக்கல, அந்த நாளுக்கு முன்னாடி ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடியே வந்து கொடுத்துட்றாங்க. தூக்கு தண்டனை கொடுத்து அவருடைய அந்த உடம்பை வந்து எரித்து அந்த சாம்பலை வந்து இஸ்ரேல் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல வந்து அதை கரைச்சிடுறாங்க. ஏன்னா அவருடைய அந்த சாம்பல் கூட இஸ்ரேல் நாட்டில் வந்து கலந்துடக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இப்போ இந்த அடால்ஃப் ஐக்மேனை வந்து காட்டி கொடுத்தது யார் அப்படின்னாக்கா லோதர் தான் வந்து காட்டி கொடுத்துருப்பாரு. அவருக்கு வந்து இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து ப்ரைஸ் மணி வந்து கொடுக்குறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த லோதருக்கு வந்து அந்த ப்ரைஸ் மணி கிடச்சிதா அப்படின்னு கேட்டாக்க அதுவும் வந்து கிடைக்கல. அதை வந்து ஏமாற்றிட்டாங்க அந்த மொசாட் ஏஜென்ட்ஸு. அடுத்து லூபா வோல்க். இவங்க யார் அப்படின்னா இஸ்ரேலில் இருந்து ஒரு தனி விமானம் அர்ஜென்டினாவுக்கு வந்து அடால்ஃப் ஐக்மேனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரும்ல, அதில் வந்து இவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு நர்ஸு. இந்த வோல்க் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கடைசி வரைக்குமே தெரியாது நம்ம அடால்ஃப் ஐக்மேன் கூட தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், அவருக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. இந்த அடால்ஃப் ஐக்மேனை கடத்துவதற்கு சப்போர்ட் செய்த வோல்க் அப்படின்னு தான் வரலாறு வந்து சொல்லுது. இந்த லூபா வோல்க்குங்கிறவங்க பேர் வந்து எல்லாராலும் பேசவும் படுது. யார் இந்த வோல்க் அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க. இதனால் இவங்களுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் வருது. வேறு நாட்டுக்கு போய் ரகசியமாக வாழவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த லூபா வோல்க். அடுத்து இஸ்ரேலில் வந்து அடால்ஃப் ஐக்மேனுக்காக ஒரு மியூசியம் வந்து வைக்கிறாங்க. அதில் அவர் யூஸ் பண்ண பொருட்கள் அதில் வந்து அதுவும் வைக்கிறாங்க. அதில் வோல்க்குங்கிற பேரும் வந்து பொறிக்கப்படுது. அடால்ஃப் ஐக்மேனை வந்து கைது செய்யும்போது அவர்கிட்ட இருந்த அந்த வீட்டு சாவி, அவர்கிட்ட இருந்த அந்த டிக்கெட்ஸு, அந்த சிகரெட் ஸ்டாண்டு, இதெல்லாமே வந்து அந்த மியூசியத்தில் வந்து வைக்கிறாங்க. அவரை கடைசியாக ஃபோட்டோ எடுத்த அந்த கேமரா, இது எல்லாமே வந்து ரொம்ப பாதுகாப்பாக அந்த இஸ்ரேல் நாட்டு மியூசியத்தில் வந்து வைக்கிறாங்க. அதாவது அந்த மியூசியத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் 1 எதிரி, அதாவது நம்ம நாட்டோட நம்பர் 1 எதிரியே வந்து இவர் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மியூசியத்தில் வந்து வைக்கிறாங்க. அடுத்து மிக் 21 விமானத்தை வந்து இஸ்ரேல் வந்து கடத்தணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இந்த மிக் 21 விமானம்ங்கிறது ரஷ்யாவுடைய ஒரு தயாரிப்பு. அதில் வந்து பெரிய டெக்னாலஜிலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பயன்படுத்தலாம், அதை எப்படி ஓட்டலாம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து தெரியணுங்கிற ஒரு ஆசை. அதுக்காக அந்த மிக் 21 விமானத்தை வந்து கடத்தணும்னு நினைக்கிறாங்க இஸ்ரேல். இந்த மிக் 21 விமானம் வந்து ரஷ்யாவுடைய தயாரிப்பு அப்படிங்கிறதுனால இது வந்து பயன்படுத்துகிற முறையும் வந்து அவங்களுக்கு தான் வந்து தெரியும். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த மிக் 21 விமானத்தை வந்து கண்டிப்பாக யூஎஸ்க்குலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு ஒரு விமானம் தாங்க அப்படின்னு ரஷ்யாட்ட போய் யூஎஸ் கேட்டாலும் கண்டிப்பாக வந்து கொடுக்க முடியாத ஒரு இதில் தான் வந்து இருந்தாங்க. ஏன்னா அந்த நேரம்ங்கிறது வந்து ஒரு கோல்டு வார் நடந்துட்டுருக்கிற ஒரு தருணம். இப்போ தான் இஸ்ரேல் நாட்டில் வந்து அந்த மிக் 21 விமானத்தை வந்து கடத்தணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் மொசாட் ஏஜென்ட்டோடைய தலைவர் வந்து புதிய
ஒரு நபர் வந்து பொறுப்பேற்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த MiG-21 விமானத்தை வந்து கடத்திட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வந்து அறிவிக்கிறாரு. இந்த MiG-21 விமானத்தை வந்து எந்தெந்த நாட்டில் எந்தெந்த பைலட் ஓட்டுறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தா, அந்த MiG-21 விமானத்தை வந்து சீனியர் பைலட் தான் வந்து ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த MiG-21 விமானம்ங்கிறது 1950ஆம் ஆண்டு வந்து வடிவமைக்கிறாங்க. 1965 மற்றும் 1971 நடந்த அந்த போர்களில் வந்து, அதாவது இந்த முக்கியமான போர்களில் இந்த விமானத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த MiG-21 விமானம்ங்கிறது அதிக விபத்துகளுக்கு வந்து உள்ளானதுனால இதை வந்து பறக்கும் சவப்பெட்டி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த விமானத்துக்கு வந்து எப்போதுமே ஃபியூவல் வந்து டேங்க் ஃபுல் பண்ணவே மாட்டாங்களாம். ஏன்னா இது அப்படி அந்த டேங்க் வந்து ஃபுல் பண்ணால் எங்கே கடத்திட்டு வேறு நாட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு வந்து அந்த மாதிரி ஒரு இதை வந்து பண்ண மாட்டாங்க. இப்போ ஈராக்லேருந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு கால் வந்து வருது. என்ன அப்படின்னா, அந்த ஈராக்கில் உள்ள பைலட் வந்து நான் வந்து இந்த விமானத்தை கடத்திட்டு வர்றேன். அந்த சீனியர் பைலட் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த விமானத்தை கடத்திட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு $1 மில்லியன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு டீல் வந்து பேசுகிறாரு. இதை வந்து மொசாட் ஏஜென்ட்ஸால் நம்பவும் முடியலை. அதனால் அந்த பைலட்டை வந்து நீங்கள் வந்து ரோமுக்கு வாங்க அப்படின்னு வந்து அவரை வந்து ரோமுக்கு வந்து வரவழைக்கிறாங்க இந்த மொசாட் ஏஜென்ட்டு. அதுக்கப்புறமா இஸ்ரேலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இஸ்ரேலில் உள்ள அந்த பைலட் எல்லாமே சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு அவங்கள்ட்ட வந்து நிறைய கேள்விகளை வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஈராக்குக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்களே, அது ஏன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. உங்களால் அப்படி அந்த விமானத்தை வந்து கடத்த முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த சீனியர் பைலட் என்ன சொல்கிறாருன்னா, ஈராக் ராணுவம் வந்து என்னை ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க. நான் வந்து இந்த MiG-21 விமானத்தை வந்து கடத்திட்டு வரேன். நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னா, என்னுடைய உறவினர்களையும் வந்து ஈராக்கில் வந்து இருக்கிறாங்க, அவங்கள வந்து நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு கூட்டிகிட்டு வரணும். எனக்கு வந்து $1 மில்லியன் வந்து கொடுக்கணும். அப்படின்னா நான் வந்து கடத்திட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோடைய அந்த நாட்டு சிட்டிசன்ஷிப்பும் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் தரணும் அப்படின்னு வந்து ஒரு டீலிங்க்கு வந்து வர்றாங்க. இப்போ வந்து மொசாட் ஏஜென்ட்ஸ் வந்து நம்புகிறாங்க. இப்போ ஈராக்லேருந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு விமானம் பறக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஷூட் பண்ணிடுவாங்க. இதுக்காகவே வந்து ஒரு செப்பரேட் ரூட் வந்து தயாரிக்கிறாங்க. அந்த விமானம் வந்து எங்கேருந்து வரணும், எங்கேருந்து புறப்படணும், எந்த நாளில் புறப்படணும், அந்த விமானம் வந்து எந்தெந்த இதிலலாம் வந்து டேர்ன் பண்ணணுங்கிற முதல் கண்டு இஸ்ரேலில் உள்ள அந்த மொசாட் ஏஜென்ட் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதில் ஒரு நாளும் குறிக்கிறாங்க. ஈராக்கும் போகிறாரு அந்த சீனியர் பைலட். அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து டேங்க் ஃபுல் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து சீனியர் பைலட் அப்படிங்கிறதுனால டேங்க்கு வந்து ஃபுல் பண்ணப்படுது. ஈராக்லேருந்து இஸ்ரேலுக்கு வந்து கிளம்புது அந்த விமானம். சில வினாடிகளில் ரூட்டும் மாறுது. அந்த விமானத்தை ஓட்டிகிட்டு போகும்போதே அவருக்குள்ளேயே நிறையா கன்ஃபியூஷன்ஸ்லாம் வருது. நம்ம இந்த மாதிரி நம்ம செய்கிறோமே, இப்போ ஈராக் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பங்கள்லாம் வருது. இருந்தாலும் அவருக்கு வேறு எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே கிடையாது. அவர் வந்து இஸ்ரேலுக்கு அந்த விமானத்தை கடத்திட்டு கொண்டுட்டு போய் தான் ஆகணும். ஏன்னா இஸ்ரேலில் உள்ள அந்த மொசாட் ஏஜென்ட்டுகள் வந்து அந்த பைலட்டோட ரிலேட்டிவ்ஸை வந்து இஸ்ரேலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த பைலட்டும் இஸ்ரேலுக்கு வந்து அந்த MiG-21 விமானத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இப்போ அந்த இஸ்ரேலில் உள்ள சயின்டிஸ்ட் எல்லாமே அந்த MiG-21 வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. இப்போ யூஎஸ் வந்து இஸ்ரேல்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து எனக்கும் இந்த MiG-21 விமானத்தை கொடுத்தீங்கன்னா நாங்களும் இதை பற்றி நாங்கள் ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து அதுக்கு முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொசாட் ஏஜென்ட்ஸை வளர்த்ததே யார் அப்படின்னு கேட்டால் அந்த CIA தான். இப்போ அவங்க கேட்கும்போதே இந்த விமானத்தை வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒருவேளை நாங்கள் இந்த விமானத்தை வந்து கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் பதிலுக்கு எனக்கு நீங்கள் என்ன தருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலுக்கு வர்றாங்க. அதுக்கு வந்து யூஎஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த MiG-21 விமானத்தை தந்தால் நாங்கள் எங்கள்கிட்ட உள்ள இந்த ஃபேண்டம்ங்கிற ஒரு மாடர்ன் விமானத்தை வந்து தருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் இந்த டீலுக்கு வந்து இஸ்ரேலும் வந்து ஒத்துக்கிறாங்க. அந்த விமானத்தை வந்து ரீஅசம்பிள் பண்ணி அமெரிக்காட்ட வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலாக யுஎஸ்ட இருந்த ஃபேண்டம் விமானத்தை வந்து இஸ்ரேலுக்கு வந்து கிடைக்கிது. இப்போ இஸ்ரேலுக்கு வந்து 2 இது என்னென்னா, MiG-21 விமானத்தையும் அவங்க ஸ்டடி பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபேண்டம்ங்கிற விமானத்தை பற்றியும் அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ இஸ்ரேல்கிட்ட வந்து இந்த உலக நாடுகள்லாம் நீங்கள் வந்து இந்த MiG-21 விமானத்தை கடத்திட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஈராக்கில் அந்த பைலட்டு தான் வந்து அந்த MiG-21 விமானம் வந்து கீழே விழுந்ததாக அப்படி சொல்லி அந்த கேஸையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த மொசாட் ஏஜென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். அவங்க நினச்சா எதுனாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த உலக நாடுகளுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ அடுத்து வர உள்ள வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, இஸ்ரேலில் அந்த வெஸ்டர்ன் வால் அப்படின்னு இருக்குதுல்ல, அதை பற்றி நம்ம பார்க்கலாம்.